Everyone platform. தயவு செய்து தளம் மேடை இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இங்க தமிழ்ல விளம்பரம் வருது. என்ன வருது விளம்பரம்? தமிழ் ஏதோ நடைமேடையில் நகருங்கள்னு வருது. தமிழ்ல வருது விளம்பரம். ஆமா ஆமாங்க, தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓ, அருமை அருமை. சிங்கப்பூர்ல தமிழ் விளம்பரம் வருதா? பரவாயில்ல. எங்க எல்லாத்துலயும் அந்த பலகையும் போட்டிருப்பாங்க. ஆ, தமிழ்ல மொழி டிரான்ஸ்லிட்டரேட் பண்ண மாட்டாங்க. இப்ப லிட்டில் இந்தியா அப்படின்னா லிட்டில் இந்தியா போட மாட்டாங்க, குட்டி இந்தியான்னு தான் போடுவாங்க. ஆ. அந்த பேர்னா அந்த பேருக்கு தமிழாக்கம் என்னவோ அதை தான் போடுவாங்க. ஓ, அது பரவாயில்லையே. அப்படியே தமிழ்ல டைப் பண்றது கிடையாது. ஓ, எந்த இடமா இருந்தாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் கார்டன் இருந்ததுன்னா சைனீஸ் கார்டன் போட மாட்டாங்க. அந்த இடத்த டிரான்ஸ்லேட் பண்ணி சீன தோட்டம்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்த தமிழ்லயே படிச்சா கூட சைனீஸ் கார்டன் படிக்க முடியாது. தமிழ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா சீன தோட்டம் அப்படின்னு தான் இருக்கும் அந்த இடம். சோ அந்த பேரை கூட டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் தூய தமிழ்ல தான் போட்டிருப்பாங்க. அப்ப அப்படி எவ்வளவு நாகரிகம், அது ஒரு பெரிய நாகரிகம் இல்ல. இதுதான் நாகரிகம், இதுதான் மனித நாகரிகம். அதாவது அந்த நாகரிகத்தை மதித்தல், அதுதான் பெரிய விஷயம். நல்ல வேலை, இப்படியாவது வெளிநாட்டிலேயாவது ஏறத்தாழ 3 கோடி பேர் வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டிலேயே தமிழ் பெயரை உடைய முதலியார் தெரு அப்படியெல்லாம் இருக்கு. தமிழ் பெயர் கொண்ட இடங்களும் இருக்கு இங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. தெரு. அதான். அதாவது இப்ப என்னன்னா, நாகரிகத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நாகரிகம்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேள்வி. நாகரிகம் ஒரு மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, மனிதனுக்கு இன்னொரு நாகரிகம் எந்த வகையில் உதவுகிறது, அதான் பேசணும். மனிதனுக்கு ஒரு நாகரிகம் எந்த வகையில் உதவுகிறது. ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் அதில் இருக்கிற பண்புகள் மனிதனை எப்படி மேன்மைப்படுத்துகிறது. மனிதனை இழிவுபடுத்துகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல வந்து மனிதன்ல 2 பிரிவு இருக்கு. மனிதன், ஆண், பெண் 2 பிரிவு இருக்கு. இந்த 2 பிரிவையும் இழிவு செய்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனிதன் வந்து பூமியில ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்திருக்கிறான். பூமியில அது இயற்கை தான் உண்டாச்சு. அதுக்குன்னு வாழ்வியல், இயற்கையை புரிந்து கொண்டு வாழுகின்ற முறை தான் நமக்கு தேவை. கதைகள் என்பது அது வந்து நிறைய பொய்யும் இருக்கும், புரட்டும் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சில இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சிக்காரர்களும் இருக்க தான் செய்வாங்க. சூழ்ச்சிக்காரனும் இருப்பான். இயற்கையினுடைய தத்துவம் தான் அதெல்லாம். அதாவது சூழ்ச்சிக்காரனும் இருப்பான், நல்லவர்களும் போலும் இருப்பான், சூழ்ச்சிக்காரனும் இருப்பான். இப்படி எல்லா வகை பண்புடைய மனிதனாத்தான் இருப்பான். ஒரே வகையான பண்புற மனிதன் இருக்க முடியாது. இப்ப நாம் பிரச்சனைக்கு வருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற இன்பம். அதுதான் அடிப்படையா இருக்கு. நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும், என்னதான் நாகரிகத்தை கத்துக்கிட்டாலும், நாகரிகத்துல என்னதான் முன்னேறியிருந்தாலும், இப்ப நம்ம நினைச்ச உடனே யார்கிட்ட வேணா பேசுறோம். இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படாத காலத்துல அதிசயமா இருந்தது. இன்னைக்கு அப்படியே அதிசயம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே சாத்தியமாயிடுச்சு. நீ வந்து விண்வெளியில போய் குடியேற, இப்ப இடம் இல்லைன்னா அங்க போய் வந்து இடம் இல்லைங்கிறதுக்காக பறவைகள் என்ன பண்ணுது, வேற கண்டங்களுக்கு போகுது. இடம் இல்லாதனால ஒரு பறவைகளே வேற கண்டத்துக்கு போகுது, மீன்கள் வந்து வேற கண்டத்துக்கு போகுது, உயிரினங்கள் வேற கண்டத்துக்கு போகுது, மனிதனும் வேற கண்டத்துக்கு போறான். அதே மாதிரி வேறு அண்டத்துக்கும் போறான். அதுதான் நடக்க போகுது. இது இன்னைக்கு இல்லாட்டி எல்லாமே சாத்தியம் தான். எல்லாமே சாத்தியம் இல்ல. உலகத்தையே கைக்குட்டைக்குள்ள அடக்கியாச்சு. இங்க இருந்து அங்கேயே பார்த்து பேசுறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பார்த்து பேசுறோம். கைக்குட்டையே அடக்கியாச்சு. ஆமா, நினைச்ச நேரம் பார்த்தா அரை அடியில் பேசிட்டு இருக்கிறோமே இப்படி. அதாவது எந்த கிருமியும் பரப்ப முடியாம பேசிட்டு இருக்கிறான். எந்த கிருமிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த கிருமிகளும் வர்றது, என்னுடைய கிருமி உங்ககிட்ட வராது, உன்ற கிருமி எங்கிட்ட வராது, உங்க நாற்றம் எங்கிட்ட வராது, எங்க நாற்றம் உங்ககிட்ட வராது. அறிவு மட்டும்தான் மாறிக்குமே தவிர எதுவுமே ஒட்டிக்காது. ஆனா இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவ வாயிலும் மலை நாற்றம் பிடிக்குது. அந்த மலை நாற்றம் இருக்கவன் வந்து அடுத்தவனு கிருமியை பரப்பி விட்டு போயிடுறான். என்ன நாற்றமா இருக்கிறவன் மலை நாற்றம், வாயில எவனுக்கு மலை நாற்றம் வருதோ அவன் தான் அவனுக்கு கேட்ட அந்த கிருமி பரவுதுங்கிற. இல்ல, நீயே கிருமியில முண்டமா தான் இருக்கிற. மனிதனே கிருமியின் வடிவம் தானுங்க. மனிதனே கிருமியின் வடிவம். பின்ன என்ன, மனிதனே கிருமிதான். பேருதான் மனிதன் வச்சிருக்கிறான், கிருமிதான். இன்னொன்னு சொல்றான், மலத்தில் அந்த மனித மலத்தில் இருக்கிற புழு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புழு இருக்கிற ஜீன் தான் மனிதன்கிறான்.
மனித மலத்தில் இருக்கிற புழு இருக்கு இல்லையா, மனிதன் சாப்பிட அந்த புழுல என்ன ஜீன் இருக்கோ அதே ஜீன் தான் மனித உடல்ல இருக்குதுங்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மலத்தில் சுத்துகின்ற அந்த ஈ இருக்கு பாருங்க, அந்த ஈ இருக்கிற ஜீன் DH1 DH1 ADH1 அப்புறம்தான் தெரியுது. அப்ப புழுவு மனிதன் ஒண்ணுதான் தெரியுது. என்னது அந்த ஜீன், அதாவது புழுவுல இருந்து மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கு. பகுத்தறிவு இருந்த காட்டி வேறுபட்டு காட்டுறோம் நாம. அதனால நம்ம புழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அங்கிருந்துதான் மூலம் அங்கிருந்து வந்திருக்குது. அந்த புழுவில் இருக்கிற ஏடிஹெச், குறிப்பாக மலை ஈயில் இருக்கிற ஏடிஹெச் எங்கிட்ட அந்த ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. அதாவது என்ன சொல்றான்னா, அந்த என்ன பண்ண அந்த ஜீன் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் உணவு சக்தியா மாறுதுன்னு சொல்றான். அது அடிப்படை பொய். உணவு கடைசியில கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். என்ன மாறிடும்? கார்பன் டை ஆக்சைடு. எங்க உணவு கார்பன் டை ஆக்சைடு மாதிரின்னு பயோகெமிஸ்ட்ரி சொல்லுது. அப்ப பயோகெமிஸ்ட்ரி சொல்றது ஏத்துக்கிறதா, இந்த மருத்துவ முண்டங்கள் சொல்றது ஏத்துக்கிறதா? பயோகெமிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணி சொல்லிடுறான். ரிசர்ச் பண்ணி சொல்றான். நீங்க சாப்பிட்ற உணவு கடைசியில என்னவா மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு முன்னாடி சாராயம், கார்பன் டை ஆக்சைடு முன்னாடி அதுதான் அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணா தமிழர் நாகரிகம் உணவை நேரடி சாப்பிடக்கூடாதுங்கிறது. உணவை இரவுல ஊற போட்டுருவாங்க. இதே உணவுல இரவில் தண்ணீர் ஊற போட்டா இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் போயிடும், வெளியே போயிடும். கார்பன் டை ஆக்சைடு போயிடும். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு பிரிவு தான் மீத்தேன். கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு பிரிவு தான் எத்தனால். கார்பன் இன்னொரு மீத்தேன், எத்தனால், எல்லாமே அதுல இருந்து வர்றதா. எல்லாமே எல்லாம் CH ஃபார்முலா தான். அந்த கார்பன் மூலக்கூறு எது அதிகமா இருக்குது? ஹைட்ரஜன் மூலக்கூறு. கார்பன் C1 C1 H C2 H C3 H C4 H. அந்த மூலக்கூறினுடைய தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்குதோ பேர் மாறிட்டே போய் இந்த மாதிரி 10 வகையான மந்த வாயுக்கள் இருக்குதுங்கிறான். இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு பிரிவுகள். கார்பன் டை ஆக்சைடுடைய ஆமா, கார்பன் ஒரு ஆட்டமா இருக்கும், ஹைட்ரஜன் தான் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். H1 H2 H3 H4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எத்தனால், மெத்தனால், OL ஆக்சிஜனோட சேர்ந்துரும். இப்படி மாறி 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 போறத வச்சுக்கிட்டு இவன் கடைசியில பயோகெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது? நீ சாப்பிட்றதுல சாராயம் காட்டா ஏன்னு சொன்னீங்கன்னா உள்ள இருக்கிற ஜீன் உணவை சாராயமா மாத்தி விடும். இவன் சக்தின்னு சொல்றான். அப்ப சாராயத்தை இது வரைக்கும் சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த முண்டங்கள். இப்ப நாம தெரிஞ்ச என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாராயம். அப்ப வீட்டுல சமைக்கிற அத்தனை சாராயம் தான். வீட்டை சமைக்கிறது, கடையில சமைக்கிறது, வீதியில சமைக்கிறது எல்லாமே என்னது? சாராயங்கிற பேர்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறேன். சாராயங்கிற பேர்ல உணவு. ஏன்னா அந்த ஜீன்கள் அப்படி மாத்துதுங்கிறா. அந்த ஜீன் தான் இந்த பண்ணுதுங்கிற. அந்த ஜீன் தான் சாராயத்தை உடைச்சு, அந்த மூலக்கூரை உடைச்சு சாராயமா மாத்த. அந்த சாராயத்தை உறிஞ்சிருக்குது அந்த ஈ வருதுங்கிறான். அது என்ன பண்ணுது தெரியுமா? அந்த வாயில ஒரு எச்சை வச்சிருக்குதுங்கிறான். அந்த புழு ஒரு எச்சை வச்சிருக்கோம், ஒரு ஜூஸ், ஒரு கெமிக்கல் வச்சிருக்கோம். முதல்ல அந்த கெமிக்கல் அதுல அதை இறக்கி விட்டுருதுங்கிறான். இதில் இறக்கி விட்டுறது அந்த உணவுல இறக்கி விட்டு அதை சாராயமா மாத்துதுங்கிறான். பாருங்களேன், அதுக்கு இருக்கிற அறிவு பாருங்களேன். அதுவும் சாராயம் தான் குடிக்குது. அட கொடுமையே. அப்ப அதுவும் சாப்பிட்டு மயக்கத்தில் தான் இருக்கு. ஆமா, அதனாலதான் மயங்கி அதுலயே கிடக்கு. அந்த குடிச்சு போட்டு அந்த ஃபீமேல் அது கிடைக்கும். ரொம்ப நாளா எனக்கு புரியாம இருந்தது. ஏன்னா இந்த கல்லு பானையில பூச்சி கிடக்குதுன்னா அந்த கல்லை குடிச்சு போட்டு மயங்கி அந்த பூச்சி அதுக்குள்ள கிடக்குது. ஆடா, அப்புறம் தான் புரிஞ்சு, ஓ இதுவும் சாராயம் குடிக்கிற அப்படின்னு. இல்ல, அந்த வட்டம் அடிச்சாவே சாராயம் குடிக்கணும்னு அர்த்தம். இந்த ஈ வட்டம் அடிச்சாவே அது சாராயம் குடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஆனா சமைத்த உணவுல சூடா இருக்கிறதுனால அது உட்கார்றது கிடையாது. சூடா இருந்தா வர செத்து போயிரும். அதுக்கு தெரியுது இல்ல, சூடா இருந்தா ஆளு கொண்டு போடுன்னு. அதுக்கு தெரியும். சொல்லுவாங்க, கொல்லம் பற்றையிட ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. கொல்லம் பற்றையிட ஈக்கு என்ன வேலை? கொல்லம் பற்ற கொதிச்சுட்டு கிடக்கு, அங்க ஈ வராது. கொல்லம் பற்றை விவரமா தான் சொல்றாங்க. கொல்லம் பற்றையில் ஈ எதற்கும்பா? அந்த கொல்லம் பற்றை நெருப்பு காஞ்சிட்டு இருக்கேன், அந்த ஈ அங்க வரவே வராது. அப்ப சூடா இருக்கிறதுல வரவே கரெக்டா வருதா இல்லையா? ஈக்கும் வேலை இல்ல, குண்டூசிக்கும் வேலை இல்ல. ஈக்கும் வேலை இல்ல, குண்டூசிக்கும் எங்க வேலை இல்ல. இந்த மாதிரிக்கும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. கேட்டா இது சக்திங்கிற அடமா அறிவு கட்ட முண்டமே. ஒருத்தர் அறிவாலையே இருக்கிறவ வாயில மலநாட்டம் அடிக்கப்படாது. எவனுக்கு அறிவு இருக்குதோ அவன் வாயில மலநாட்டம் இருக்கக்கூடாது. என்ன நாட்டம் இருக்கக்கூடாது?
நாற்றம். ஏங்க விலங்குகளுக்கு விலங்கு உணவு சாப்பிடுது, அதுக்கு அதுக்கு மல நாற்றம் இல்லை. ம். இறைச்சி திங்கிற புலிக்கு மல நாற்றம் இல்லை. தாவரத்தை திங்கிற விலங்குகளுக்கு மல நாற்றம் இல்லை. ஆனா குழந்தைகளுக்கு மட்டும் மல நாற்றம் வந்துருது. என்னடா அறிவு கட்ட முட்டாங்களா இருக்கானுங்க. மனுஷனா மாறினவே மழை வந்துருமா? அப்ப மலம் இல்லாத தேகம், கழிவில்லாத தேகம்னு தமிழர் நாகரிகம், சித்தர் நாகரிகம் தனியா இருக்கே. அந்த நகர் என்ன சொல்லுது? மலமற்ற தேகம்னு சொல்லுது. அது என்ன மலமற்ற தேகம்? அப்ப வாய் நாற்றத்தில் இருந்து கிளம்புதா தெரியுது. அப்ப வாய் நாற்றம் இல்லாமல் இருந்தால்தான் மற்றதெல்லாம் வருமாறு தெரியுது. என்னது? அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மரக்கறி வாய் நாற்றம் இருக்கக்கூடாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு பெண்ணினுடைய வாயில் இருக்கிற நீர் தேன் போல் இருக்குங்கிறாரு. என்னது? ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீர் தேன் போல இனிக்குங்கிறாரு. இப்ப அப்படியே இருக்குது எல்லா பெண்களுக்கும். ஆண்களுக்கு அதை விட எப்படி இருக்கும்? பாலோடு தேன் கலந்தற்றேங்கிறாரு. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழெயிறு ஊறிய நீருங்கிறாரு. அந்த அறிவு மாதிரி கூறு மாதிரி இருக்கு. வாழ்னா கூறுன்னு அர்த்தம் இருக்குது, வாழ்னா அறிவுன்னு அர்த்தம் இருக்குது, வாளுனா தூய்மைன்னு அர்த்தம் இருக்கு. வாள் போன்ற அறிவும்பான், கூர்மையான அறிவுங்கிறான். வாளுக்கு அறிவும் ஒரு அர்த்தம் இருக்குது. வாளுன்னா பல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சக்கரை வாளும்பான். வாளு அத உண்மையால மரத்துக்கு அந்த மரத்தை அறுக்கிற மாதிரி அதுக்கு பேர் வாளுன்னு சொல்லுவான். கூறிய பல்லுக்கு வாளுதான். அப்ப வாள் எயிரினா ஊறிய நீர் தேன் போல் இருக்கும்னா அந்த தேனுக்கு ஒரு வாடை இருக்கும். தேனை மோந்து பாருங்க, ஒரு மாதிரி அருமையான ஒரு பழ வாடை இருக்கும். அதெல்லாம் மணக்குது, அதெல்லாம் மணக்குது. பழம் கூட பழுத்துச்சுன்னா மணக்குதுங்க. பழம் கூட பழுத்துச்சுன்னா மனமா மாறுது. ஆனா இவன் மட்டும் ஏன் மல நாற்றம் அடிக்குது? அப்ப இவன் தான் கிருமி பரப்புறான். இவன் தான் நேத்து ஒரு செய்தி வந்திருக்குது. பல்லு மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை போனவங்க, பல் மருத்துவம் பார்க்க போனவங்க 8 பேர் இறந்திருக்கிறாங்க. எப்படி? அங்க வெறும் பல்லு. அது என்ன ஒரு 3-4 வருஷத்துல மட்டும் 8 பேர் இறந்திருக்காங்க. இப்ப அதுக்கு அரசாங்கம் என்ன போய் மூடி முத்திர வச்சுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இவனே கிருமியை பரப்பி விட்டுருக்கிறான். அந்த இவன் வாயில இருந்து கிருமி கூட அவனுக்கு போயிடுச்சு. அவன் வாயில இருக்கிற கிருமி இவனுக்கு இவன் வாயில இருக்கிற கிருமி இங்க கடைசியில கிருமி மேலே பழி போட்டாங்க. அது புதுசா கிருமி பேர் வைக்கிறான். அட முண்டங்களே, இவன் வாயில இருந்து போன கிருமி தான் அது. இவன் தான் மலமா. எல்லா மருத்துவர் வாயும் மல நாட்டம் அடிக்குதே இல்லையா? ஒரு இட இடைவெளி இருந்தா போதுங்க, பத்திக்கும். ஒரு இட இடைவெளி இருந்தா சொல்றான், அப்படிதான் சொல்றான். அப்ப இவன் நெருக்கமால இருக்கிறான். இந்த மருத்துவனும் நோயாளி நெருக்கமால இருக்க. அப்புறம் நீ பரவிடம் என்ன பண்ணுவ? நீயே இவனுக்கு மல நாற்றம், அவனுக்கு மல நாற்றம். 2 பேரும் மல நாற்றமா தான் இருக்கானுங்க. மருத்துவனும் மல நாற்றமா உள்ளவன் தான் இருக்கிறான், நோயாளி மல நாற்றமா இருக்கிறான். அப்புறம் எப்படி கிருமி பரப்புவான்? இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு மனிதன் நிரந்தரமாக கிருமியை பரப்பனா இருக்குன்னு டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு. டாக்டர் அர்னால்ட் அவன் நிரந்தர கிருமி பரப்புகின்றவ தொற்று நோயாளி இருப்பான்னு எழுதியிருக்காரு. இந்த மாவு பண்டங்களை சாப்பிடுகின்ற பொழுது என்ன பண்டங்கள்? மாவு பண்டங்களை சாப்பிடுகின்ற பொழுது டெரிபிள் பெஸ்டிலன்ஸ், அதாவது ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் வார்மிங் டயட்ங்கிறாரு. அப்புறம் சொல்லுவேன் தட் மேக்ஸ் எக்ஸலண்ட் பேஸ்ட்ங்கிற. அப்புறம் சொல்றாரு rice is the foundational case of leprosy and make terrible pestilence எழுதுறாரு. டெரிபிள் பெஸ்டிலன்ஸ்னா பயங்கரமான தொற்று நோய்ங்கிறாரு. அதாவது யாரு மாவு சத்தை தொடர்ந்து சாப்பிட்றானோ அவன் நிரந்தரமா கிருமியை பரப்புறவன் அர்த்தம். என்னது? நோயை பரப்புறவன் தான்.
அப்ப இந்த கொரோனா நோயெல்லாம் பரவுதுன்னா அப்ப இப்படிதான் பரவுது ஃபுல்லாவே. ஆமா ஆமா, இப்படிதான் பரவுது. எவன் மாவு திங்க நம்மளுக்கு எல்லாம் மாட்டிக்கு. அப்ப ஏன் நமக்கு நோய் வரலைன்னா நம்ம மாவு திங்கிறது இல்ல, நம்ம நோயா நம்ம ஒண்ணும் இல்ல, மாவு திங்காம மட்டும் நோய் வராது, அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சு போச்சாப்பா. மாவை திங்காம இரு, நம்மளுக்கு நோய வராது, அவ்வளவுதான். மாஸ்க் எல்லாம் எதுவும் போட தேவையில்ல அப்போ. எதுவுமே தேவையில்லை, கிருமிங்கதே அது எதுவும் தேவையில்லை. எதிர்பார்த்தல் வளர்ந்துருது. இங்க சுத்தரத்தமா மாறிக்கு, இயற்கையாவே என்னவாச்சு, சுத்தரத்தம் மாறி இருக்கான். கவச குண்டலம் போட்டாச்சு. கவச குண்டலம் பாரு, நீங்க மாவை நிறுத்தினாவே மாவு நோவு சாவு, மாவு நோவு சாவு. மாவத்தினா நோவு வரும், மாவத்தினா நோவு வரும், நோவு வந்தா சாப்ப, மாவு நோவு சாவு, அப்படியே வரிசைப்படுத்திக்கிங்க, வேலை முடிஞ்சு போச்சா. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி மார்க், நான் சொல்றது ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி, 200 ஆண்டுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்துல 48 நாள் நீங்க வந்து நடந்து அந்த பக்தி மார்க்கம் நடந்து போவாங்க. ஒரு காட்டுக்குள்ள போய் நடந்து போறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும், வரதுக்கு ஒரு 5 நாள் ஆகும், அல்லது ஒரு எத்தனையோ 1 நாள் 2 நாள் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 48 நாள் நீரையும் காய்கறியை மட்டும் உணவா எடுத்துக்குவாங்க. அது எங்க அம்மா வந்து பாட்டியால வளர்க்கப்பட்டாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த விரதம் இருக்கிற நாட்களை வந்து அரிசியை பின்னம் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இப்போ எங்க அம்மா கிட்ட அதை பத்தி நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா, அப்போ விரத நாட்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க பாட்டி அப்ப அப்படின்ற கேட்கும் போது அந்த அரிசியை வறுத்துருவாங்க. அரிசியை வறுத்துட்டு அதுல வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அப்ப நீங்க சொன்னது கரெக்டா இருந்தது. இப்ப நம்ம பொரியை நீங்க சாப்பிட சொல்றீங்க. அப்ப அந்த காலத்துல அந்த அறிவு இருந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. அந்த பின்னம் பண்ணி சாப்பிடுறது அப்படின்ற சொல்லு வந்து, பின்னம் அப்படின்ற சொல்லுகளை தெலுங்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா தெலுங்குதான் தாய்மொழி. பட் ஆனா அதை உடைச்சு சாப்பிடணும், அதாவது அதை வறுத்தாச்சுன்னா அது வந்து கூலா மாறாது இல்லையா. அப்ப அந்த அறிவு இருந்திருக்கு பாருங்க. உடைச்சிடுறது, கெமிக்கலா மாத்திடுறது, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா மாத்திடுறது, கரெக்ட் தான். அதனால இவன் என்ன பண்ணான்னா, இந்த தமிழர் நாகரே என்ன பண்ணுவான்னா, இந்த ஊற வச்சிருவான் 12 மணி நேரம். ஊற வச்சுட்டாவ 95 விழுக்காடு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். நீங்க மூடி திறந்து பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு நாத்தடி, குசு நாத்தடிக்கும். நீங்க பழைய சொத்தை மூடி வச்சுட்டு கப்புன்னு திறந்து பாருங்க, அந்த நாத்தம் அடிக்கும், குசு நாத்தடிக்கும். நீங்க தெளிவே இருக்குல்ல, தெளிவுன்னு சொல்றோம் இல்லையா, பதநீர், அதுவே குசு நாத்தடிக்கும். குடிச்சா இனிப்பா இருக்கு, திடீர்னு மோந்து பாருங்க, டாக்கு மூடி ஒரு நிமிஷம் மூடி திறந்த பாருங்க, குப்புன்னு அந்த நாத்தம் அடிக்கும். அந்த குசு வெளியே வந்துகிட்டே இருக்கு. அந்த குசு வரும், அது உள்ள இருக்கிற அந்த தீய கிருமிகள் வெளியே போயிட்டே இருக்கும், தீய கிருமிகள் பரவிட்டே இருக்கும். இந்த அழுகி போற கிருமி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட் பாக்டீரியா பூரா குசு விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குசு தான் வெளியே வர்றது. கேட்டா மாடு குசு விடுதுங்கிறான். இவன் குசு விடுறது, மாடு குசு விட்டு கூட்டது ஆகாயமே கெட்டு போகுது. மாடு குசு விடுறனால ஆகாயம் கெட்டு போகுது, புதுசா கரண்டி விடுறானுங்க. அதனாலதான் இந்த உடம்பு வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போன பிறகு உடனே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த நாற்றம் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருது. உடம்புல இருந்து அந்த புழு வெளியேறிடும், எல்லாமே வெளியே ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல அதான் ஐஸ் பெட்டியில வச்சிடறான் இல்லையா, அதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா உள்ள அந்த வெப்பம், அந்த கிருமிகள் வந்து பேட் பாக்டீரியா வந்து அதிகமாகி சாராயமா மாத்த ஆரம்பிக்கும். உடனே அது சாராயமா மாத்தும். சாராயமா மாத்தி உடைச்சி புழுத்து அழுக வச்சிரும். நான் ஏற்கனவே உள்ள இருப்பு வச்சிருக்கான் இல்லையா, எது இருப்பு வச்சிருக்கானா, 10 கிலோ மலத்தை உள்ள வச்சிருக்கான் இல்லையா, அந்த மலம் அவனுக்கு கொண்டு போடும். அந்த ஸ்டாக் என்ன பண்ணுது, அந்த ஸ்டாக் அவனை கொண்டு போடும். பல ஓல்டு ஸ்டாக் வந்து என்ன அவனை கொண்டு போடும். ரெடிமேடா வச்சிருக்கிறான். என்ன பண்றது, இவனு ஸ்டாக் இல்லாதவனுக்கு அழகா அப்படியே நிக்குது, அப்படியே நிக்குது, சொன்னபடி அந்த நிலையிலும் அப்படியே நிக்குது. அதுதான் அது சித்தர் உடல், பதப்படுத்தப்பட்ட உடல்னு பேரு. இயற்கையாகவே பதப்படுத்தாச்சு. அதுக்கு எம்பாமிங், நேச்சுரல் எம்பாமிங் பேரு. இயற்கையாக எம்பாம் பண்ணிடுறது. கரெக்டா தான் வருது. ஆனா இதைத்தான் எகிப்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செத்த உடனே குடலை எடுத்துருவானுங்க. பாருங்க, விவரமா செத்த உடனே குடல் எடுத்துருவானுங்க. குடலை எடுத்து அப்புறம் என்னமா தைலத்தை போட்டு வயிற்றுல குடலை அப்படியே வெட்டி எடுத்துருவானுங்க. அந்த 32 நீர் குடலை வெட்டி எடுத்துட்டா அப்புறம் தைலத்தை போட்டு என்னமோ பண்ணி வச்சிடறானுங்க. பெரும்பாலும் இங்கிருந்து தான் கிளம்புதுங்கிறான், அதை பிடுங்கி எடு. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மீனுக்கு குடல் எடுத்துருவானுங்க. மீன் இருக்கு இல்லையா, மீனுக்கு குடல் எடுத்துட்டீங்கன்னா 2 நாள் கெடாது. முதல் குடல் எடுத்துட்டாவே முடிஞ்சு போச்சு. குடல் எடுத்துட்டாவே விவரமா தான் இருக்கானுங்க எல்லாம்.
மீனுக்கு குடல் எடுப்பாங்க. இப்ப ஆஹ் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா குடலை நறுக்கி போடுறான்யா. அது அது வேற. அது எதனாலயே என்னமோ தெரியல. இது வேற. இல்ல, மொத்த குடல் எடுத்தாலும் இவன் சாக மாட்டானுங்க. மொத்த குடல் எடுத்தாலும் இவன் சாக மாட்டான். அதனாலதான் ஒரு துண்டா நறுக்கி விட்டு எதை காப்பாத்திட்டுறான் பொழுது. ஆகையினால எதை எடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். இந்த உப்பை மாறி இவன் சாப்பிட்ற அந்த பழைய கழிவு இருக்கிற அந்த கிருமிகள் ஏன் வெப்ப சூடாகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பத்தியம் இருக்கிறப்ப முதல்ல எடுத்துனே லேசா வெப்பம் உண்டாகும். இப்ப இந்த நீர்பயிற்சி வந்தாவே வெப்பம் உண்டாகும். அது என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கப்ப கிளச்சி விட்டு பழைய கிருமிகள் அந்த பழைய கிருமிகள் இருக்கு இல்லையா, அது வெப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கு. அழுகி போறது மட்டும் வெப்பத்தை உண்டாக்கும். எது அழுகுதோ அது வெப்பத்தை உண்டாக்கும். அந்த வெப்பத்தை மேல ஏத்தி அப்புறம் குறைக்கும். வெப்பத்தை மேல ஏத்தி குறைக்கும். இந்த தண்ணி சேர்த்து போகணும். இந்த தண்ணி சேர்த்து போய் அதை தூண்டி விடும். தூண்டி விட்டு மறுபடியும் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். இது கரைச்சி வெளியே வந்து வரைக்கும் அப்படியே 2 நாள்ல 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படியே கரைஞ்ச நாற்றமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பழைய கழிவு போய் நியூட்ரல் ஆயிரும். அப்ப நல்லதும் இல்லாம கெட்டதை விட நியூட்ரல் ஆயிரும். ரெண்டுமே இருக்கும். ஆனா எது அதாவது வேலையை அமைதியா இருக்கு. கெடாத வேலையை பார்த்துக்கும் இது நல்லது. அது கெடாம இருக்கிற வேலையை பார்த்துக்கும். இது என்ன பண்ணும்னா, நல்ல வேலையை கவனிச்சுட்டு இருக்கு, அதை கெடாத வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். ரெண்டுமே நியூட்ரல் பண்ணி விட்டுறது. அதாவது நல்லதா கெட்டதா அது இல்லாம அப்படியே கொண்டு வந்துடுறது. ஒரு சுழிய நடி கொண்டு வந்து நிறுத்திடுறது, ஒரு பூச்சி நடி கொண்டு வந்து நிறுத்திடுறது. ஆனா ரெண்டு உள்ள இருந்துட்டு தான் இருக்கு. ரெண்டு அவன் வேலையை பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது என்ன நடக்குன்னா, ஆரம்பத்துல இந்த வயிற்றுக்கு 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்ப முதல் 6 மணி நேரத்துல பழைய கழிவு வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் வரை மருத்துவரா மாறிடும். அப்ப மருத்துவரா மாறுறதுக்கு என்ன நேரம் கொடுக்கணும். நீ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க 12 மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இருக்கிற 6 மணி நேரம் மருத்துவரா மாறி, அப்ப இரவு ஒரு 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் மருத்துவரா மாறிடுது. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் போனாலும் கூட 18 மணி நேரம் மருத்துவரா மாறி மருத்துவரா மாறி உங்களை உடம்பை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஒருவேளை உண்பான் யோகின்னு எழுதி வச்சிருக்கானுங்க. அது ஒரு வேலை அப்படின்னு எழுதி வச்சது காரணமே அது மருத்துவரா மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சானுங்க. இந்த நீதி வெண்பா, அது நீதியில தான் எழுதி வச்சிருக்கான். நீதி வெண்பால் எழுதி வச்சிருக்கு. இப்படி பார்த்தா கூட 2016 அலோபதி டாக்டர், இவர் தான் அலோபதி டாக்டர், ஜப்பான் டாக்டர். இவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, நீங்க வாரத்துக்கு ஒருக்கா நீங்க என்ன பண்ணுங்க, வயிற்றுக்கு ஓய்வு கொடுன்னு சொல்றாரு. நாம தினம் ஓய்வு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஒருவேளை உணவு, அந்த ஒருவேளை உணவுக்கு வந்துட்டாவே நீங்க 18 மணி நேரம் 20 மணி நேரம் வாய்ப்பு இருக்குன்னா மருத்துவரை மாதிரி உங்களை மரணத்திலிருந்து தப்பிக்க வச்சிருது. மரணத்திலிருந்து எந்த நோயா இருந்தாலும் இதுதான் விதி, வேற வழியே கிடையாது. மருந்தினால் நோயா, அதாவது நீ சாகிறது பொழைக்கிறதுல உடைய எதிர்பார்ட்டலை வைத்துதான் ஐயா. இவன் செத்து போறதும் பொழைப்பதும் கடைசியில் என்ன சொல்றான், அறுவை சிகிச்சை ஏப்ப தோல்வி அடைஞ்சது, இம்யூனிட்டி பவர் இல்லையும்பா. அறுவை சிகிச்சையில் ஏங்க இறந்தாங்க, அது இம்யூனிட்டி இல்லையும்பா. இம்யூனிட்டி எங்கிருந்து நீ உங்க ஒப்பன் விட்டு இருந்தா வரும். உடம்பே உற்பத்தி பண்ணும் இம்யூனிட்டி பவரை. இம்யூனிட்டி பவர் இல்லை, எதிர்பார்ட்டில் இல்லை, எதிர்பார்ட்டில் இல்லை, எதிர்பார்ட்டில் இல்லை. எதிர்பார்ட்டில் எங்க? ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா எதிர்பார்ட்டில் வருமா? கொடுக்கற போறா ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு நீ எதிர்பார்ட்டில் வரத்துக்கு வேண்டியதானே. வெள்ளக்காரன் தானே கண்டுபிடிச்சு கொடுக்குற. ஹார்லிக்ஸ் யாருங்க கண்டுபிடிச்சா? வெள்ளக்காரன் தானே கண்டுபிடிச்சா. அதை குடிச்ச எதிர்பார்ட்டில் வருமானு கேக்குறேன். ஹார்லிக்ஸே வரணும் இல்லைங்க, வெறும் மாவு தான். ஹார்லிக்ஸ்ங்கிறது பல வகையான மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு, வேற ஒண்ணும் இல்லை. என்னது மாவுதான். அதே ஹார்ன்னு போட்டுக்க, ஹெச்ஓ ஆன் என்ன தெரியுமா? ஹான்னா என்ன? சோளம்னு அர்த்தம். ஹான் லிக்குனா நக்குறதுன்னு அர்த்தம். லிக்குனா நக்குறதுன்னு அர்த்தம். என்னது? அப்படின்னா ஹார்னா சோளம், லிக்ஸ்னா நக்குறதுன்னு அர்த்தம். சோளத்தை நக்குறதுன்னு அர்த்தம். சோளத்தை சோள நக்கின்னு பேரு. என்ன நக்கி? சோளத்தை நக்குறான் பொடியாக்கி. சோள நக்கியா சர்க்கரை வேற போட்டுறான். என்னது? சர்க்கரை போட்டுறா, அப்புறம் நக்க வேண்டியது. இப்ப மாவை நக்கறம் இல்ல, அதே மாதிரி அவனு சோள நக்கி பேரே வச்சுட்டா மாவை நக்கிறவன் அர்த்தம். அதனாலதான் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பார்த்து நக்கி சாப்பிடுங்க. ஆனா நக்கி சாப்பிட்டுருக்கேன். என்னது?
நல்லா இருக்கு. ஆமா, அதுதான் போன்விட்டா. எதாவது எதை கலந்துடுறாமா, சர்க்கரை கலந்துடுறான், அப்புறம் கொழுப்பை கலந்து விட்டுறான். அதெல்லாம் கலந்து தானே இப்ப அந்த வெறும் மாவை எவன் திங்க முடியாது இல்லையா? இப்ப அந்த குடல் பாருங்க, அந்த இந்த போன்விட்டாயா ஐயா, இந்த போன்விட்டா பூஸ்ட்லாம் என்ன கலக்குறான் அதுல? அதை குடிக்கிறாங்களா குழந்தைகள? மாவும் சர்க்கரையும் தான், வேற ஒன்றும் இல்ல. மாவும் சர்க்கரை ரெண்டு, அவ்வளவுதான். ரொம்ப கடுமையான சத்து வரும்னு அதுதான் கொடுக்குறாங்க சத்தெல்லாம் வராதுங்க. குழந்தைகளுக்கு. சத்து வரும், சளிதான் வரும், சளி ஏற்படும், சளிதான் உற்பத்தி ஆகும். போன்விட்டா பூஸ்ட். சாராயம் சளியும் தான் உற்பத்தி ஆகும். சாராயம் சளி தான் உற்பத்தி ஆகும். சாராயம் சளி, அப்புறம் கிருமிகள் அதிகமாகும், நோய் தான் வரும். ஆமா ஆமா. அது அடிப்படையே பயோகெமிஸ்ட்ரி. அது பயோகெமிஸ்ட்ரி உள்ள போச்சுனாவே சாராயமா மாறிடும், கழிவா மாறிடும். சாராயமா மாறி கழிவா மாறி கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். உடம்ப பாதிக்கிறதுக்கு தான் அதை சாப்பிடுறது. ஆமா ஆமா. ஆரோக்கியத்துக்குன்னு சாப்பிடுறான். ஆரோக்கியத்துக்குன்னு இவன் சாப்பிடுறான். ஆனா அது பாதிப்பை உண்டாக்குது, எதிர்பதமா வேலை செய்யுது. வெள்ளக்கார முண்டங்கள் வெள்ளக்கார முட்டாளுங்க பண்ற வேலை அதெல்லாம். அவங்க பண்ணி விட்டது, அவன் கண்டுபிடிச்சது இதெல்லாம். இந்த 46ஆம் பக்கம்யா, நீர் ஒண்ணு அனிமா லகிமா போன்ற சித்திகளுக்கு அடிப்படைங்கிறான். அஷ்டமா சித்திகளுக்கு. ஆமா, என்ன சொல்றாரு தெரியல. அடுத்த படியமா என்னன்னா அதுக்கு அடிப்படை அந்த சொல்லுங்க. லகிமா போன்ற அஷ்டமா சித்திகளுக்கும் அடிப்படை நீர் உணவு. புராணத்துல அப்படிதான் சொல்லப்படுது. அதான் உண்மை. அனிமா லகிமான்னா அந்த பசி தாகத்தை சொல்றாரா? இல்ல, அது அட்டமா, அதாவது அட்டாங்க யோகம், அட்டமா சித்துக்குன்னு சொல்ல முடியாது. கலைகள் கை விடுறது 8 கலைகள் சொல்றோம் இல்லையா? யோக கலைகள் 8, அட்டாங்க யோகம் 8, அட்டமா சித்து 8. அட்டாங்க யோகம் 8. ஆமா, அனிமா லகிமா தொடங்குது. அனிமா லகிமா மகிமா மகிமா கரிமா பிராத்தி பிரகாத்தியம் ஈசத்துவம் வசித்துவம்னு முடியுது. அதுல சித்துகள் கடைசியில வசித்துவம்னா வசப்படுத்துன்னு அர்த்தம். கடவுளே வசப்படுத்துறது. என்னது? கடவுளே வசப்படுத்துறது. அது ஒண்ணு இல்ல, மனிதன் தான் கடவுள், வேற ஒண்ணு இல்ல. கடவுள் அங்க உட்காந்து ஆட்டிட்டு இருக்குதாங்க உட்காந்து. அத கடைசியில கடப்பாறை வச்சிருக்குதும்பா, அப்புறம் ஈட்டி வச்சிருக்குதும்பா. எந்த கடவுளோ அது கடப்பாறை ஈட்டி வச்சிருக்குமான்னு கேக்குறேன். இந்த கீழே என்ன எழுதியிருக்காருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீர் உணவில் நிலைப்பதன் மூலம் மனிதன் அண்டவெளியில் உள்ள அளவில்லாத சக்தியோடு தொடர்பு கொள்ள முடிவதால் அதன் பலன் எல்லையில்லாதுங்கிறாரு, எல்லையற்றதுங்கிறாரு. இது பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை இது. அந்த சக்தியோடு தொடர்பு கொள்றதுனால இதுக்கு பலன் எல்லையில்லாதது, எல்லையே கிடையாதுன்ட்டாரு. இதை உணரும் அளவுக்கு நான் சென்றிருக்கிறேன், இதற்கு மேல செய்யலங்கிறாரு. அதை பாருங்க, அதாவது பெரிய சமாச்சாரம். மக்களுக்கு இதை கற்றுக் கொடுக்காமல் மேல போய் என்ன பண்றதுங்கிறாரு. இவரு போய் எங்கேயாவது ஆவியா போட்டாருன்னா இதை யாரு கத்து கொடுக்கறது? இவரு காத்தோட போயிட்டா இதை யாரு கத்து கொடுக்கறதுங்க கலைன்னு நிறுத்தி விட்டாங்கிறாரு அந்த சக்தியவே. ஆமா, 4வது நிலையோட நிறுத்திட்டேன் பாரு. அதாவது நீருணவில் நிலைப்பதன் மூலம் மனிதன் அண்டவெளியின் உள்ள அளவில்லாத சக்தியோடு தொடர்பு கொள்ள முடிவதால் அதன் பலன் எல்லையற்றது. இது பெரிய சமாச்சாரம், எல்லையே கிடையாதுங்கிறார். இதை உணரும் அளவுக்கு நான் சென்று இருக்கிறேன், இதற்கு மேல் தொடர்ந்து செய்தது இல்லை. மக்களுக்கு மறந்து விட்ட, ஏற்கனவே இருந்தது மறந்து போன கலை. இதை கத்து கொடுக்காத போயிட்டா அவரு காத்தோட போயிட்டாருன்னா வம்பா போடுன்னு நிறுத்திக்கிட்டாங்கிறாரு அதோட. ஆமா, அதான் உண்மை. என்கிட்ட சொல்லியிருக்காரு, மறைந்து விட்ட இக்கலையை கற்றுக் கொடுக்காமல் மேற்கொண்டு செல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆமா, நீங்க பாட்டுக்கு ஆவியா பூட்டிங்கன்னு வச்சீங்க அஷ்டமா சித்தியில, யார் சொல்லித்தரது? நல்ல வேலை புத்தகம் அடிச்சு கையில கொடுத்து போட்டு போயிட்டாருல, அது பெரிய விஷயம் இல்லையா? அதான்
எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பேராகிராஃப் பாருங்க. அதுக்கு சக்தியே அளவில்லாத சக்தியை அடைஞ்சிடுறாங்கிறாரு. இந்த நீர் உணவில் நிலைப்பது, அந்த உணவுல நிலைச்சி இருக்கணும், மாறி கீறி கூட்டடிக்கக்கூடாது. தொடர்ந்து நிலைப்பதின் மூலம் மனிதன் அண்டவெளியில் உள்ள சக்திகளோடு தொடர்பு கொள்ள முடியும். அதன் சக்தியும் அளவில்லாதது பலன். இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் இந்த உடம்ப சின்ன பண்ணமாக்கி நோயாக்கி ஒளிஞ்சு போய் சேர்ந்துடுறான். ஆமா, சின்ன பண்ணமா ஆக்கிடுறான். அதுதான் சொல்றாரு. கரெக்ட் தான். எனக்கு விருப்பமில்லை. அட்டாங்க யோகத்தின் பின் 4 பகுதிகளான பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவைகளை நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இப்போதைக்கு அந்த நோக்கமும் இல்லை. அங்க போய் என்ன பண்றது? இங்க இதுலயே தாளாட்டிக்குது சனங்க. அதாவது தியானம் சமாதி பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணலைங்கிறார். இவன் தியானத்தை பத்தி பேசிட்டு ஊத்த வாயில உட்காந்துருக்கிறான், நோயில செத்துட்டு இருக்கான். தியானத்தை பத்தி பேசிட்டு எவன் ஆரோக்கியமா இருக்கான்னு கேக்குறேன். அதான் இந்த முதல் நாள் இதே ஜனங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இந்த முதல் நாளே போயிட்டு போக மாட்டேங்குது. அது ஆரம்ப பாடத்தை படிக்காத, மேல்நிலை பாடத்துக்கு போகாதுன்னு சொல்றாரு. முதல்ல ஆரம்ப பாடத்தை படிடாங்கிறாரு. அங்க போய் என்ன இந்த சமுதாயத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறாரு. அதாவது ஆரம்ப பாடம் தெரியாமையே மேல்நிலை பாடம் படிச்சு வீணா போறது. இனியும் விட்டு அதையும் விட்டு தெரியாது இல்ல. சரி, நான் தியானத்தை பத்தி பேசுறான்ல, அவன் வாயன் மோந்து பார்க்கணும். முதல்ல போய் மோந்து பார்க்கணும். என்ன மோந்து பார்க்கணும்? வாய. பிணவாடை அடிச்சுன்னு வச்சுங்க, போட நாயின்னு வந்துட வேண்டியது. ஒரே போட மலை நாயின்னு சொல்லிட்டு நாயின்னு சொல்லிட்டு வந்துடலாம். நாயின்னு கூட சொல்லக்கூடாது. நாய்க்கு நாடுறது இல்லையே. ஏங்க மலத்தை திங்கிற பண்ணி கூட வாய் நாடுறது இல்லைங்க. அதான் ஆச்சரியமான விஷயம். எதுக்குமே வாய் நாடுறது இல்ல. இவனுக்கு மட்டும் ஏங்க நாறுது? கரும் பிடிச்ச அளவு. அந்த அளவுக்கு மோசமானவனா? இத நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அப்ப அவங்க சொன்னாரு எனக்கு, வெங்கடேசன் முதல்ல வாய் நாத்தம் போகும்னு சொன்னாரு. அப்ப நான் பிடிச்சதுதான். முதல்ல தப்பிக்கணும் சாமி. அப்ப வாய் நாத்தம் போனதான் இன்ன வரைக்கும் எனக்கு வாய் நாட்டம் கிடையாது. ஆமா, அது முன்ன ஸ்டாப் ஆயிடுது. அவர் சொன்னபடிதான் முதல்ல வாய் நாட்டம் போகும்னு சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிட்டேன் நான். இதெல்லாம் எப்ப சொன்னது? 25 வருஷமா சொன்னது. நான் ஒரு ஆளுக்கு சொன்னையா, நீ ஒன்னும் பண்ண வேணாம், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா. இப்ப அவ கெட்ட போனா நாரு, இப்ப நாருல ஒரு மாசத்துலயா என்ன கூட நாத்தமே அடிக்கல அப்படின்னு அவன் சிரிக்கிறாப்ல. இத்தனை ஒரு வைத்தியம் பண்றதுல தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, வாய் நாத்தம் போயிடுச்சு. ஆமா, போயிட்டே இருக்குண்ணே. தண்ணி குடிச்சிட்டே இருங்க, வாய் நாட்டம் போயிட்டே இருக்கு. அது கழுவி 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 இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. செய்யும் போயிட்டு மஞ்சளா போயிட்டே இருந்ததுன்னா சரி. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருந்தோம்னா அது ஒண்ணுக்கு போகணும் அவசியமே இல்லை. அது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 3 மணி நேரத்துக்கு ஒண்ணுக்கே போகும். அவரு என்ன பண்ணாரு, வயசானவங்களுக்கு சும்மாவே சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு காலையிலேயே பொங்கலும் இட்லியும் தின்னுட்டு கிடந்தாரு. இப்ப அந்த பொங்கல் எல்லாம் தின்னினா நாரி போடுவோன்னு சொல்லவும் இப்ப அதையும் நிறுத்திக்கிட்டாரு. தினமும் பொங்கலும் இட்லியுமே ஏதோ தின்னுக்கிட்டே கிடந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகும்னா தினமும் கொடுத்துட்றாங்க காலையில ஃப்ரீயா அவங்களுக்கு. அப்ப ஃப்ரீயா வருதுன்னு இவர் பாட்டுக்கு 4 இட்லியும் பொங்கலையும் அடிச்சா அது என்னத்துக்கு ஆகும்? அவரு நாரி போயிரு, அழுகி போயிருங்க. பிணத்தை தான் கொடுக்குறான் அவன். கொடுக்கறது அழுகி போற மலத்தை தான் கொடுக்குறான். இட்லி கொடுக்கல, மலம் தான் கொடுக்குறான் அவன். அதனால வாய் நாரிக்கிட்டே இருக்கான். இப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாராட்டுறது, நாடுறது நின்று போச்சு. சரி, அதையும் நிறுத்தினா என்ன நல்லா இருக்குன்னு அவரே இப்ப போய் வாங்குறதில்ல. ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்குறதில்ல. ஏதோ ஒரு வேலை சாப்பிட்டுக்கிறார். இதைத்தான் வள்ளலார் உண்பதெல்லாம் மலமேன்னு சொன்னாரு. உண்பதெல்லாம் மலமே. அவரே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க மாட்டேங்கிறாரு. சும்மா கொடுத்தா வாங்கி திம்பியாயான்னு நானு 3 வேலையும் கொடுத்துட்றாங்க. அப்ப உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்றவர் உணவு எப்படி ஆதரிப்பாரு? அததான் யாருமே அதை விட்டுட்டு அணையா அடுப்புன்னு தின்னுக்கிட்டு இருக்கிறான். அணையா அடுப்பு. அப்ப ராணுவத்திலே அதே வேலை நடக்குது. ராணுவத்திலே நான் ராணுவத்தில் இருந்திருக்கிறேன். அவன் 200 வருஷம் அணையா வச்சிருக்கிறான். 400 வருஷம் அணையா வச்சிருக்கான். அது வள்ளலாரோட பெரிய வள்ளலார். அது அவன் 400 வருஷம் அங்க எப்ப ராணுவம் உள்ள வந்ததோ அப்ப இருந்து அடுப்பு அங்க பத்த வச்சுட்டானுங்க. நான் பாத்துருக்கிறேன். அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் மெயின். அங்க நிலக்கரி தான். அங்க விறகே கிடையாது, நிலக்கரி தான்.
எல்லா ராணுவ மையத்துக்கும் நிலக்கரி நிலக்கரி எல்லாம் அசைவ உணவு தான். அசைவ உணவு தான், அசைவ உணவு தான். தின்னே ஆகணும். நான் ராணுவத்துல இருக்கிறப்ப எனக்கு வாரத்துல 6 நாள் அசைவ உணவு. தின்னுக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஒரு நாள் மட்டும்தான் பலகார உணவு. ஒரு நாள் மட்டும் பலகார உணவு. இட்லி, இந்த பாயாசம் மாதிரி வைப்பானுங்க, அப்புறம் ஜிலேபி மாதிரி கொடுப்பானுங்க. அன்னைக்கு மட்டும்தான் பருப்பு குழம்பு, பருப்பு போட்டு கொஞ்சம் காய் போட்டு கொடுப்பானுங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஒரே வேலை மட்டும் அந்த வெள்ளை சோறு, பருப்பு, அதுல கத்திரிக்காய் இருக்கும், ஒரு ஜிலேபி இருக்கு, கொஞ்சோண்டு பாயாசம் இருக்கும். அன்னைக்கு மட்டும். அதுக்கு பேரு சிறப்பு உணவுன்னு பேரு, படா கானான்னு பேரு. என்னடா சைவ இந்த சிங்குங்க கூட சாப்பிட்டு இருக்கிறான். அந்த பருப்புல ஒரு கரண்டி நெய்ய ஊத்திக்கிறாயா? நாம ஒரு ஸ்பூனு தான் நீங்க ஊத்திக்கிறீங்க, அவன் ஒரு கரண்டியே ஊத்திக்கிறான். அவன் கொழுப்பே திங்கிறவன். அவன் மழை நாத்தம் சகிக்க முடியாது. ஆள் பார்த்தா ஒவ்வொருத்தர் 200 கிலோ இருப்பானுங்க, ஒவ்வொருத்தர் 150 கிலோ. எல்லாம் ஜெயிஞ்சாட்டிக்கா இருக்காங்க. அந்த நெய்ய அவ்வளவு ருசியா சாப்பிடுறான். எருமனை பூரா எருமனை திங்கிறவன். எருமனை நிறைய திம்பானு, எருமனை. அப்புறம் அந்த கடுகு கீரைன்னு அங்க கிடைக்குது, சர்சோகா சாக்குன்னு என்னமோ சொல்றான். அதுல ஊத்தி தின்றான் பாருங்க அட்டி, அப்பா பாத்துருக்கிறேன். நெய்ய ஊத்தி அவ்வளவு அமிர்தமா சாப்பிடுவான். அவனுங்களை பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டேன். என்ன இதுன்னா உள்ள போக போக ஆசிட் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆசிட். ஓஹோ, நெய்யுக்கு. ஆமா, ஆசிட். அந்த ஜீரணம் பண்றதுக்கு ஆசிட் சுரக்க முன்னணியே வெறி கிளம்பிடும். வெறி. ஓ, ஏன்னா அந்த நெய்யை ஜீரணம் பண்ணணும். அந்த ஆமா, ஆசிட் திங்க அந்த வயிற்றுல வந்து திங்க ஆசிட் கிளம்பிடும். மரணத்தை உண்டு பண்ணும். அவனுக்கு அது மரணத்தை உண்டு பண்ணணும் தெரியாது. அந்த ஆசிட் கிளம்புறதே வெறி அதிகமாயிரும். அதனாலதான் இந்த கறி வெறி பிடிச்சவங்க. இந்த அமிலம் வந்து உள்ள மண்டையில ஏறி மூளையில போய் நிறைய திங்க சொல்லி ஒரு போலி தன்மை, ஒரு போலி இது கொடுக்கும், ஒரு சிக்னல் கொடுக்கும். போலியான ஒரு சிக்னல் கொடுத்து தின்ற வேக வேகமா திங்க சொல்லும். அது அப்படி வேக வேகமா திங்க சொல்லும். அப்படியே அவன் அசைவம் சாப்பிடறது இல்லையா? அதுக்குதான் கொழுப்பு திங்கிறனா, கொழுப்பு. அதான் அசைவம் சாப்பிட்டா கூட ஒண்ணும் பண்ணாது, இவன் நெய்யா தின்றான். அதான் பயங்கரமான கொழுப்பு. உலகத்து செரிமானமே ஆகாது. அதாவது மாட்டு இறைச்சி விட மாட்டு கொழுப்பை திங்கிற மாதிரி, அது பயங்கர ஆபத்து. அசைவம் சாப்பிடறதில்லன்னு சொல்றானே ஒழிஞ்சு, இவன் சாப்பிடறதுதான் அதிக மோசமான உணவு. மாட்டு கொழுப்பு எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல வந்துச்சா? மாட்டு கொழுப்பு தாங்க மாட்டு நெய். பேரே மாட்டு நெய்ன்னு தான் சொல்றீங்க, கவு மில்க்ன்னு தான் சொல்றீங்க, கவு கீன்னு தான் சொல்றீங்க. ஆமா, அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் தானே எல்லாம். ஹைலி எக்ஸ்ட்ராக்ட். உலகத்திலே வந்து கொழுப்பு திங்கிற ஒரே விலங்கு மனிதன் தான். மனிதன் தான். வேற எந்த விலங்கு கொழுப்பு சாப்பிடாது. கொழுப்பு சாப்பிட்டா வாந்தியாய் செத்து போயிருது. ஜெலட்டின் சொல்லிட்டு கொழுப்பா மாத்தி ஜெலட்டின். ஜெலட்டின் சொல்லுங்க. அது வந்து தன்னுடைய தோல்ல இருந்து, மாடுடைய தோல்ல இருந்து மேல பகுதியில இருக்கு பாத்தீங்களா, தோல், அதுல இருந்து எடுக்கிறாங்க. இந்த பபிள் கம்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த அது கொழுப்புல இருந்து அதோட கொழுப்புல இருந்து அது தயாரிக்கிறாங்க. இந்த பபிள் கம், இந்த பூமர் எல்லாம் போட்டு வாயில மென்றோம் இல்லையா. இப்ப இந்த கோதுமையை நம்ம வாயில வச்சு மென்னுட்டே இருந்தா அது வந்து ஒரு கோந்து மாதிரி ஃபார்ம் ஆகும். கரையாது. இப்ப இந்த கோதுமையை, வெறும் கோதுமையை, பச்சை கோதுமையை எடுத்து நீங்க மென்னுட்டே வாங்கலாம், கடைசியில நம்ம வாயிலேயே அது தட்டுப்படும். ஃபைபர் எல்லாம் கரைஞ்சிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது அந்த கோந்து மாதிரியான ஒரு தன்மை தான். அந்த கோதுமையில நம்மளே உணர முடியும். அது அனிமல்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் தோல்ல இருக்கு, அதோட தோல்ல. அதுதான் அந்த பூமர். ஆமா, அந்த காலத்துல நாங்களும் பூமர் சாப்பிட்டுருக்கோம். 10 பைசாக்கு பூமர் விற்க, சிகப்பா ரோஸ் கலர் விற்க, வாயில போட்டு மென்னுகிட்டே இருப்பான். ஆமா, அதுதான் அந்த குளூட்டன். ஓ, அத செரிமானம் ஆகாது. அது நின்ன மனுஷனுக்கு மரணத்தை உண்டாக்கிறது. நிறைய பேருக்கு அது வந்து உயிருக்கு ஆபத்தெல்லாம் மாறி இருக்கே. பூமர் சாப்பிட்டு முழுங்க முடியாம முழுங்கிட்டு தொண்டையில மாட்டிக்கிட்டு அந்த பேரிங்ஸ்ல மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்காங்க நிறைய பேர்.
ஆமா 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 ஆமா, ரொம்ப ஆபத்து தான். இப்ப நோயற்ற அது வா அப்ப அப்ப அப்படி இங்க வா. சிங்கப்பூர்ல அதை கைவி தடை செய்யப்பட்டதுங்கய்யா. சிங்கப்பூர்ல பபிள்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல நீங்க ஆஹ் பபிள்கமே கிடையாது. அருமை அருமை. நம்ம அது நம்ம ஊர்ல என்னன்னா எல்லாம் வாங்கிட்டு பெரிய ஆளா சாப்பிட்டு சாப்பிடும். அங்கங்க ஒட்டி வச்சுட்டாங்க பஸ்ல போற இடத்துல ஆமா. வர இடத்துல. அது ஆ, அங்கங்க என்ன இருக்கும், அப்படியே அலங்கார பொருள் மாதிரி இருக்கும் அங்கங்க. அதனால சிங்கப்பூர் ஃபுல்லா ஒட்டி பேண்ட். வச்சிருவானுவ. இப்- இப்ப ஆமா ஆமா, அது அது அந்த காலத்துல எங்க பார்த்தா ஒட்டி, கால்ல ஒட்டிக்கி, அங்க ஒட்டிக்கி, இதை ஒட்டிக்கி, அதாவது ஒட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கடைசி இப்ப ஆனா இப்ப அந்த பழக்கம் வந்து இப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்கள் மட்டும் அந்த பழக்கம் இருக்குது. நடிகைகள் கூட அந்த பழக்கம் வச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. சராசரி மக்கள் இப்ப அதை விட்டுட்டு சாக்லேட்டுக்கு இனிப்பு, அது கொக்கோ கிக்கோ மயிர் மட்டை அப்பதான் தச்சோட விற்கிது, அதை வாங்கி இப்ப எல்லாம் மாறிடுச்சு எல்லாமே. அதேதான் அது கொக்கைனுக்கு மாறிட்டாங்க எல்லாமே. கஃபீனுக்கு சாக்லேட் பயங்கரமான போதைப் பொருள். காஃபி வந்து பயங்கர போதைப் பொருள். அதை சாக்லேட்டை போட்டு கொக்கோ போட்டு ஏற்றி காஃபினால கலந்து விட்டானுங்க. இப்ப காஃபின் வந்து ஏன் குழந்தைகள் சாக்லேட் விரும்புறாங்கன்னா, அந்த சாக்லேட் அப்புறம் கஃபீனை கலந்து விட்டானுங்க. காஃபின் கொடூர விஷயம், போதைப் பொருள். அதெல்லாம் குழந்தைகள் இந்த காஃபின் விரும்புறாங்க. அந்த சாக்லேட் இருக்கு, ஆர்டிபிஷியல் செயற்கை பானத்தில் இருக்கும், சாக்லேட் செயற்கை பானங்கள், இதுல எல்லாம் காஃபின் இருக்கும். ம். கொடிய விஷயம். டீயில கூட இருக்கும். பாலை கலந்துட்டாவே காஃபின், பால் இந்த காஃபின் எல்லாம் எக்கச்சக்கமான காஃபின் ஆகி அது வந்து இப்ப ஏன் இப்ப வந்து மிந்தில வந்து சாக்லேட் சின்ன மிட்டாயா இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா 100 கிராம் 150 கிராம் வந்துருச்சு. இப்ப மிட்டாய் வந்து 50 ஆ, பைசா மிட்டாய் இப்ப பெருசா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பெருசாயிடுச்சு. கிட்காட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி திங்கிறாங்க. ஏன் அப்பெல்லாம் 100 ரூபா. 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி திங்க, இப்ப என்ன பூரா இந்த காஃபின்ங்கிற போதைப் பொருளை கலந்து விட்டுறான். மசிர் கலந்து விட்டுறான். அத விலங்கு வந்து மசிர், மனித மசிர் இருக்கு ஐயா இல்லைங்க, வெங்கடேஷ் ஐயா இருந்திருக்காருன்னா, மனித மசிறு, வெங்கடேஷ் ஐயா என்ன விலங்கு மசிறு. சொல்றாரு? மனித ஆ, மசிறு, விலங்கு மசிறுல வந்து அவைகளை இல்ல, அது ஒரு கெமிக்கல் இருக்கு. மனித முடி, விலங்கு முடி ரெண்டும் ஒண்ணுதான். மனித முடி ஒண்ணுதான், விலங்கு முடி ஒண்ணுதான். அதுல இருக்கிற என்னவோ ஒரு மறந்துட்டேன், சீட் என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கெமிக்கல் அது இருக்கு. அந்த நம்ம முடிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கருப்பு லேயருக்குள்ள ஒயிட் லேயர் வரும். அந்த கருப்பு வெளியே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல. எங்களுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது, சென்னையில படிக்கும் போது 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வுக்கு கூட்டு போனாங்க ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல அந்த டெய்ரி மில்க் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து எதுல இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோவே காட்டினாங்க. ஒரு டெமோனா எப்படி சொல்ற, அந்த பிக்சர் எல்லாம் காட்டினாங்க. இதுல நீங்க சாப்பிடுற டெய்ரி மில்க் எதுல இருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சாப்பிடுறது எல்லாமே அந்த மசுறு தான் அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த மசில் இருக்கிற ஒரு வகையான கெமிக்கல் அது விலங்குல இருந்து எடுத்துட்டு இருந்தா, இப்ப மனிதன்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல ஆரம்பத்துல விலங்கு முடியில இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப மனித முடி எங்கெங்க மொட்டை அடிக்கிறானா, மொட்டை அடிக்கிறான் பாருங்க, அந்த கோயில் இருக்கிற முடியை பூரா வாங்கிட்டு போயிடுற வேஸ்ட் முடின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பயன்படுத்தாத முடின்னு ஒண்ணு இருக்கும். வாங்கிட்டு போடுறோம். ஆமா, வளர்த்தியா இருக்கிறதெல்லாம் இதுக்கு போயிருது. எதுக்கு போயிருது? அழகு சாதன பொருளுக்கு போயிருது. வளர்த்தியா இருக்கிறது ஒரு அடி 2 அடி 2 அடி 3 அடி எல்லாம் அங்க போயிருது. இந்த பொடிப்பொடியா இருக்குது பாருங்க, இந்த பொடிப்பொடியா இருக்கிறத பூரா இதுக்கு இந்த கெமிக்கல் ப்ராசஸ். எது வீணாகிறது இல்ல, ஒன்னா உரமா மாறும் அல்லது கருக்கி வந்து ஒரு சத்தை பிரிச்சு எடுத்துருவாங்க. பிரிச்சு எடுத்து பல்வேறு வகையான சத்து அதுல இருக்குது. அதை பிரிச்சு இனிப்புல கலந்து விட்டுறானுங்க. இனிப்புல வந்தா மழை போனா பேக்கரி மசுறுலயும் மழை இருக்கு. ஆமா, இல்ல பேக்கரி ஐட்டத்துல சேர்க்கறான்னு சொல்றாங்க. சாக்லேட் இல்ல சாக்லேட்ல இனிப்பு, அதுல இல்ல, பிரெட்ல இல்ல, சாக்லேட் இனிப்பு செயற்கை இனிப்புல சாக்லேட் கொக்கோ அதுல சேர்த்துறோம். அதுவும் பேக்கரி ஐட்டம் இருந்தாலும் உணவு ஐட்டம் தானே. ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாமே ஒண்ணாயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக் எல்லாமே ஒண்ணாக்கியாச்சு இல்லையா? ஆமா ஆமா ஆமா, எல்லாம் ஒண்ணாக்கியாச்சு. எல்லாத்துக்குள்ளேயும் வர சாக்லேட் இருக்கு இல்லையா, கொக்கோ சாக்லேட். 46லயே அந்த 46லயே என்ன சொல்றாருன்னா, இந்த மறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம், அவைகளை சுத்தப்படுத்துவது மிகவும் கடினம்ட்டாரு. அதுதான் பிணத்தை சாப்பிடுறது அசைவ உணவு தான் மறுக்கப்பட்ட உணவு, அசைவ உணவு. அவைகளை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இந்த உடம்புக்குங்கிறாரு. அதாவது இறைச்சிங்கிறாரு. இறைச்சி திங்கிற காட்டு மிராண்டிகளுக்கு அந்த இறைச்சி திங்கிற நகர மிராண்டி தான் சொல்றாரு. காட்டு மிராண்டி விட்டு சொல்லுங்க, நகர மிராண்டி தான் நாம சொல்றோம். நகரத்துல இருக்கிற அறிவு கட்ட முட்டங்கள் தான் இந்த வேலை பண்றான். அந்த உடம்பு எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுது அப்போ சுத்தப்படுத்துறது. அதுதான் விளக்கப்பட்ட உணவுனாவே நகரத்துல சாப்பிடுற பாருங்க, இந்த நகர மிராண்டி. காட்டு மிராண்டி விட்டுருங்க, அவன் அறிவாளி, அவன் ஒழுக்கமா தான் இருக்கான். இந்த நகர மிராண்டிகள் பண்றதான்
இந்த நகர மிராண்டிகள் இந்த அறிவு கட்ட முண்டம் இருக்கா பாருங்க, இந்த முண்டங்கள் தான் தப்பெல்லாம் பண்ணுது. இவன் கண்டு இந்த நகரத்துல இருக்கிற இந்த அறிவு கட்ட முண்டங்கள் தான் மனித நாகரிகத்தை கெடுப்பது. உயிரை கொலை செய்யறதே நகரத்துல இருக்கிறவங்க தான் உயிரை கொலை செய்யறக்க. ஆமா, இவர் எழுதுறாருங்க ஒரு இதுல எல்லாம் கொண்டு வந்துட்டான். இல்ல அவரு விதவிதமா எழுதுறாருங்க. இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங்ல என்ன மாதிரி எழுதுறாரு தெரியுங்களா? உங்களுக்கு அறிவே இல்லையா? அதாவது 115ஆம் பக்கம் எழுதுறாரு. நான் எழுதியிருக்கேன் பாரு, எல்லாம் காப்பி எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு போட்டாச்சு. இது 114ஆம் பக்கம் 115ஆம் பக்கம் எல்லாம் எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் பண்றீங்களே, அதாவது சாயம் கட்டுறது இப்ப இல்லைங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில சாயம் கட்டுறது 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுங்கிறாரு. சாயம் கட்டி வைக்கிறது, உணவுக்கு சாயம் கலக்கறதுல அப்பவே வந்துருச்சுங்கிறாரு. அதெல்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப இடைஞ்சல், பண்ணவே முடியாது. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உணவு பழக்கமே கிடையாதுங்க ஐயா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உணவு பழக்கம் கிடையாது, விதம் கிடையாது. ஆனால் 1000 வருஷமாவே தவறான உணவு தான் சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த எங்க தவறான உணவு எங்க வருதுன்னா, அந்த மனம் தான் உணவை தேர்ந்தெடுக்குது, உடம்பு தேர்ந்தெடுக்கிறது இல்ல. மனம்தான் அங்க மாட்டிக்கிட்டானுங்க இவன். அதனாலதான் நம்ம மனதை வந்து மனம் 5ஆ பிரியுது. அந்த மனம் 5ஆ பிரியுதுங்க. அதான் அவர் சொல்றாரு. அதாவது இந்த தாரணை, தியானம், சமாதி ஆகியவைகளை நான் பின்பற்றுவதில்லை, ஆரம்பிக்கவில்லை, இப்போதைக்கு நோக்கம் இல்லை. ஞானமான பத்திரிகை ஜூன் 99 இதழில் பக்கம் 52 55 அந்த புத்தகம் நம்ம ஆசிரியர் எல்.டி. செல்வன் அவர்கள் என்னை பேட்டி கண்ட விவரத்தை உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டும் அருந்துங்கள் என்ற தலைப்பில் கட்டுரையாக எழுதியுள்ளார். அந்த கட்டுரையிலிருந்து முக்கியமான சில பகுதியை கீழே தருகிறார். அதுல ஒரு கட்டுரை இருக்கு. பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகார்த்தமாக, அது ஏற்கனவே பயிற்சி. என்ஜினியர் வெங்கடேசன் ஞானமணி பத்திரிகைக்கு வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம். இதோ அவர் பேசுகிறார். எனக்கு வயது 15 வயது முதலே எனக்கு தியானம், சித்தர்கள் அதிசயம், நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம். 15 வயசுல வந்துருச்சு. எத்தனை வயசுல? சுவாமி விவேகானந்தரோட ராஜயோகம் தூண்டுதலாக இருக்கிறது. உணவே இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற எண்ணம், தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். அதற்கான முயற்சியில இறங்கினேன். அப்போது டாக்டர் அர்னால்ட் எஹ்ரெட் என்பவர் எழுதிய மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்ற நூல் கிடைத்தது. அதன் கருத்து, the human body is an air machine with water used as a lubricating and cleaning agent, and so called food is unnecessary and is often damaging to the body. இதுதான் அடிப்படை. இதுதான் இந்த மொத்த நூலினுடைய அடிப்படையே மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்தினுடைய சுருக்கம், எக்ஸ்ட்ராக்ட், அப்ஸ்ட்ராக்ட், இவ்வளவுதான் இது. ஹியூமன் பாடி இஸ் an air machine with water used as a lubricating and cleaning agent, and so called food is unnecessary and is often damaging to the body. முடிஞ்சு போச்சு. இந்த 3 வரையில முடிஞ்சு போச்சு. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது. ஏன்னா ஏன் தேவையற்றதுன்னா, மனம் தானே விரும்புது, அதனால தேவையற்றதுங்கிறோம். என்னது? மனம்தான் விரும்புது. மனம் விரும்புறதுக்கு தேவையற்றது, அதான் விஷயமே. வேணும்னா தின்னுக்கு, அது பிரச்சனையே கிடையாது. மனம் விரும்புறதுனால உடம்பு ஏத்துக்கிறது இல்லை, அங்கத விஷயமே. உணவுக்கு நமக்கும் வந்து சண்டையெல்லாம் கிடையாது. மனம் விரும்புகிறது, உடல் கெட்டு போய் விடுகிறது. அதான் உடல் எதுக்கு அப்ப கெட்டு போற. அதனாலதான் அந்த உணவை தவிர்த்த, உணவு இல்லாமல் வாழ்தல் என்று சொன்னாலே இயற்கை ஆற்றல்ல வாழ்துன்னு அர்த்தம். நீ உண்பதனால எந்த நன்மையும் இல்லை. உண்பதனால் எந்த நன்மையும் இல்லை. ஏன் போட்டு தள்ளுறன்னா மனுஷன் தான்.
இப்ப பாருங்க, உணவை சமைக்கிறான் பாருங்க, எத்தனை உணவு மிச்சமாகிற உணவு எக்கச்சாங்க, சமைச்சு திங்காத உணவு டன் கணக்கா தினம் வெளியே தள்ளுறானுங்க. வெளியே கொண்டு போடுறான். வெளி தள்ளிட்டே இருக்கிறான். ஒரு 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணா 40 ரூபாய் திங்கிறான், 60 ரூபாய் வந்து வெளியே தள்ளுறான். அதுல இதனாலே அவன் வறுமை வந்துருது அவனுக்கு. திங்கிற உணவுல பாதி வெளியே, திங்காத உணவு பாதி, தின்னது பாருங்க கழிவா மாதிரி அதுவும் போகுது. ஏற்கனவே சமைச்ச உணவுல பாதி அதுல கழிவா போறது. அறிவே இல்லாத ஜென்மங்கள் தான் எல்லாம். உலகத்திலே இந்த அறிவே கிடையாது எவனுக்குமே. உழைக்கிறதெல்லாம் அதுலயே போயிடுது, வீணா போறாங்க. அது யாருக்கு கொடுக்கறதும் இல்ல, கொடுக்கவும் முடியாது. கெட்டு போறது எப்படி கொடுப்பீங்க? அழுகி போற பொருள் எப்படி கொடுப்பீங்க? இதை போய் தானம் சொல்லி இதை போய் பிச்சைக்காரன் போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தானங்கிற அறிவு கட்ட முண்டான். அவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். உணவு தானம் இல்ல, உணவை கொடுத்து கெடுத்துட்டு இருக்கிறான். உடம்பே சக்கரை நோயால மாத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் கெட்டு போறதுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கு தான் இந்த இது வந்துடுது, இந்த லெப்பரிசி எல்லாம் இவன் கொடுக்கறதெல்லாம் அவன் தின்னு விட்டேன். ஆமா, லெப்பரிசி பிச்சைக்காரங்க இருக்குல்ல. ஆமா, பிச்சைக்காரங்க கூட லெப்பரிசி வந்துடும். இதெல்லாம் தின்னுது தான் இந்த மீதியானதெல்லாம். மீதியான திங்க 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 லெப்பரிசி ஆயிரும், தோல் நோய் வந்துருது. லெப்பரிசி தான் எல்லாத்துக்கும், சக்கரை நோய், தோல் நோய். ஆறவே பிச்சைக்காரங்க ஏன் பொண்ணு ஆறுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவ வந்து இந்த சாதாரண உணவை தின்னுட்டே இருக்கிறான பூரா அவனுக்கு தெரியாது அதனால வருதுன்னு. ஆமா, அதனாலதான் இருக்குது. அதனால நம்ம மீண்டும் இதை பத்தி பேசுவோம். அந்த நோயற்ற வாழ்வின் உணவை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. உணவு உடம்பை கெடுப்பதனால்தான் உணவு வேண்டாம் என்று சொல்கிறோமே தவிர வேற எந்த உள்நோக்கம் கிடையாது. அதனால் இயற்கைக்கு உடம்பு ஒப்படைக்கணும். ஒன்னா செத்து போய் ஒப்படைக்கணும், அல்லது உயிரோடு நினைவோடு சிந்தனையோடு ஆரோக்கியத்தோடு உடம்பை ஒப்படைக்கிற. இந்த உடம்பை ஒப்படைக்கிறதுக்கு பிறகு சமாதி, வேற ஒரு இளவும் கிடையாது. இவன் சமாதின்னு சொல்லி வச்சிருக்கான், ஒரு இளவும் கிடையாது. சமாதின்னு ஒரு இளவும் இல்லடா, இயற்கைக்கு ஒப்படைத்தால் அவ்வளவுதான், ஒப்படைச்சிடுறதுதான். எங்கிருந்து வந்தே அங்கே கிளம்பி. ஆமா, ஒப்படைச்சிரு, நீ உடம்பை ஒப்படைச்சிருங்கிறான், உடம்பை மனதை ஒப்படைச்சிருங்கிறான், அவ்வளவுதான். இதுக்கு சமாதின்னு பேர் வச்சிருக்கான். அது சித்தர்கள் தான். அந்த நாகரிகம் சரியான, அது பயங்கர நாகரிகம், எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்கிற நாகரிகம். தமிழ் எல்லா மலம் இல்லாத. அதனாலதான் வள்ளலார் வந்து மலமற்றது. எனக்கு யாருக்கும் புரியாதுங்க மலமற்றது. ஆணவம் கண்ம மாயன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவு கட்ட முண்டமே வயிற்றுல இருக்கிற மலத்துல இருந்து தொடங்குது. நீங்க அதையும் சொல்லுங்க, வயிற்றுல இருக்கிற மலத்துல இருந்து தொடங்குகிறது. இதுதான் மெயின். அது என்ன தெரியுமா அர்த்தம்? வள்ளலார் சொல்றது என்ன அர்த்தம்? அழிவை நிறுத்துன்னு அர்த்தம். கழிவை நிறுத்து, அழிவை முதல்ல அழியறது நிறுத்துங்கிறான். உண்றது என்னன்னா அழிவு நிக்குங்க. எல்லாம் காடு நீரு நிலம் எல்லாமே அழிவுதான். இவன் திங்கறதுனாலதான். இப்ப என்ன சொல்றான், கடல்ல பாத்தீங்கன்னா இவன் தின்னு ஓட்ட கழிவுதான் கடல்ல இருக்குதுங்கிற. அட கொடுமே, கடலையும் கெடுத்து விட்டான், அதையும் கெடுத்து விட்டான், எல்லாம் கெடுறான். எல்லாம் நம்ம தாங்க மனிதாப்பாங்க. நம்ம யாரையும் வேலை கை காட்ட வேணாம், நம்ம தான் அதுக்கு காரணமே. நாம குறைச்சிருக்கிறோம், நல்ல விட நாம தான் குறைச்சிருக்கோம். உலகத்துல நம்ம ஒண்ணுதான் பூமிக்கு நல்லது செய்ய பிறந்திருக்கிறோம். நம்ம ஒண்ணுதான் பூமிக்கு நல்லது செய்ய பிறந்திருக்கிறோம். இது தமிழர் நாகரிகத்துல சித்தர் நாகரிகம். சித்தர் நாகரிகத்தை எவனும் புரிந்து கொள்ள முடியாத நாகரிகம், 7ஆம் அறிவு. நல்ல வேலை தமிழ்நாட்டுலதான் இருக்கு, வேற எங்க எந்த நாட்டுல ஒரிஜினல் பகுத்தறிவாளர்கள். ஒரிஜினல் பகுத்தறிவாளர்கள் ஆளர்கள். இப்ப பகுத்தறிவாளர் சொல்றவங்க எல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தானே தவிர, அவங்க பகுத்தறிகிற மாதிரி பகுத்தறிந்து ஆட்டமை பத்தி பேசியிருக்கணும் இல்லையா, குவாண்டம் பத்தி பேசியிருக்கணும் இல்லையா. யாரு குவாண்டம் பத்தி பேசுறாங்க? அறிவியலை பத்தி யாருமே அவங்க சும்மா கடவுள் மறுப்பு கத்திரிக்காய் வேண்டாம், கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இல்லைங்க, விதவிதமா கண்டுபிடிக்க வேண்டியதானே. இல்ல நேத்து மீன்ஸ் உங்க இதுல கூட பார்த்தேன், யாரோ ஒருத்தர் வந்து அந்த பத்திரிக்கை ஏதோ கொடுத்திருந்தாரு, அந்த குரூப்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப நான் நேத்துதான் எனக்கு வந்தது பகுத்தறிவாளர்னா என்ன அப்படின்னு கேள்வி வந்தது. அப்ப நிஜமாலே யாரு பகுத்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம்? இப்போ ஐயா தான் நமக்கு வந்து பகுத்து ஆராய்ந்து ஒரு மூலக்கூறு இது அது சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க என்ன பகுத்து ஆராய்ஞ்சாங்க? அவங்க வந்து வெறும் கடவுள் இல்லைன்ற மறுப்பு கொள்கையை தான் தெரிவிச்சாங்களே தவிர வேற ஏதோ அவங்க பெருசா எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடவுள்ன்ற மூலப்பொருளையும்
நாங்களே பழைய அதான். நண்பர்களுங்க, பழைய நண்பர்கள். ஆமா. நாங்கள் வந்து ஒரு புள்ளியில ஏதோ ஒரு புள்ளியில ஒண்ணு சேர்றவங்க, ஏதோ ஒரு புள்ளியில ஒண்ணு சேர்றது. ஏதோ ஒரு புள்ளி நமக்கான பிடிச்ச புள்ளி ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு வேற கொள்கை, ஆமா. எனக்கு வேற கொள்கை, உங்களுக்கு வேற கொள்கை, உங்களுக்கு எனக்கு ஆனா ஏதோ ஒரு புள்ளியில ஒண்ணு சேர்றோம் இல்லையா? அதுதான் நல்லதுக்காக, அது மாதிரி தான் நல்லதுக்காக ஒன்று கூடுறவங்க தான். அதான். இவருக்கு சக்கரை நோய் வந்திருக்குது, கவலைப்படாம உட்காந்துருக்காரு. நான் தான் கடுமையா உழைக்கிறேன் இல்லையா? எனக்கு சக்கரை ஆஹா. நோய் இருக்குன்னு சொல்றேன், காலில் புண்ணு இருக்குது, எனக்கு நல்லா இருது அப்படிங்கிறாரு. நான் வந்து நான் கடுமையா உழைக்கிறேன், ரோட்டு வேலை செய்யறேன், சாலை வேலை செய்யறது, மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு ரோட்டு வேலை செய்யறவரு. எனக்கு நான் வந்து பசிச்சா சாப்பிடுவேன், இல்லாட்டா சாப்பிட மாட்டேன். நல்ல கொள்கை அப்படின்ட்டு பசிச்சா சாப்பிடுவேன், இல்லாட்டா சாப்பிட மாட்டேன். தண்ணி குடிக்கிறேன், லிட்டர் கணக்கா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிடுறேங்கிற. சரியா போச்சு. நான் சொல்ல வைத்தியம் நீங்க சரியா போச்சு. 2 பேர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போனா உடம்பு என்ன பண்ணலாம்னு பேசும்பொழுது, அப்பெல்லாம் வந்து நாங்க ஒரு அப்பெல்லாம் மரத்துக்கடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்பெல்லாம் மரத்துக்கடியில 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து மரத்துக்கடியில ஒரு தையல் கடை வச்சிருந்தாரு. மரத்துக்கடியில ஒரு ஓலை கொட்டாய் மாதிரி இருக்கும். ஒரு வந்து அப்ப வந்து 2 ரூபா ஒரு சட்டை தைக்கிறதுக்கு, 1 ரூபா 2 ரூபா, ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 2 ரூபா. அப்படி அப்ப பேசிட்டு இருப்போம். இந்த செத்து போன உடம்பு என்ன பண்ணா, இந்த செத்து போனா நம்ம ஆஸ்பத்திரி கொடுத்துடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் 2 பேரும் போய் அந்த மருத்துவமனையில போய் எழுதி வச்சோம். எங்க செத்து போன எங்க உடம்பு வந்து அப்படியே ஒரு பத்திரத்துல எழுதி கையில் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க சிரிச்சாங்க. இப்படி எல்லாம் என்ன ஆமா செத்து போனா என்ன பண்றது. அப்ப ஒரு கல்லூரி பக்கத்தால மருத்துவக் கல்லூரி, எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி, பெருந்தேர மெடிக்கல் காலேஜ், எங்க உடம்பு வந்து கொடுக்குறேன்னா அவங்க பிறகு மரியாதை பண்ணாங்க எங்களுக்கு. ஆஹா இப்படி எல்லாம் ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு பிறகு கூப்பிட்டு, அப்புறம் தான் இந்த பணத்தை ஊற வச்சு இதை காமிச்சாங்க. இந்த பார்மலின்ல பார்மலின் ஒரு கெமிக்கல் இருக்கு, பார்மலின். அந்த பார்மலின் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அது 100 லிட்டர் 200 லிட்டர் இருக்கும். அது பெரிய தொட்டி மாதிரி. அந்த தொட்டியில 4-5 பணம் மேந்துட்டு இருக்குது. எதுக்குங்க எனக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றேங்க நாங்க. நீங்க செத்து போனா இப்படித்தான் போடுவோம் நாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க செத்து போனீங்கன்னா இப்படிதான் நாங்க பண்ணுவோம். பண்ணி நாங்க இதுல போட்டு இதை ஊற வச்சுட்டோமா அப்பப்ப கையை வெட்டி காலை வெட்டி பாத்துக்கிட்டு இருப்போம். அப்படி இது எப்படிங்க எனக்கு தெரியும். ஆமா இது செத்து போச்சு. இதுல இருந்து செத்து போன உடம்புல என்ன கண்டுபிடிப்பு கேட்டீங்கன்னா, என்னமோ பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்டு, செத்து போன உடம்பாச்சே என்னமோ என்ன உயிர் கிடையாது, அது எப்படி அது என்னமோ நாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பதில் பேசல. அது நாங்க என்னமோ பார்த்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சுட்டாரு. என்னது ஆமா வெள்ளைக்காரன் தான். அது வெள்ளைக்காரன் சொன்னாங்க நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். இது எப்படிங்க இது மரக்கட்ட மாதிரி இருக்கு, சூடு கிடையாது, சொரணை கிடையாது, என்ன வித்தியாசமா பேசுறீங்க. அவங்க நாங்க வித்தியாசம் பேசுறதுனால உடம்பு வித்தியாசம் நினைக்கிறதுனாலதான் நாங்க உடம்பு கொண்டாந்து ஒரு கதவு ஜன்னல் மாதிரி ஒரு கதவு. ஆமா அது எப்படி நீங்க உயிருள்ள மரத்தை ஆராய்ச்சி பண்ணா அதுக்கு தெரியும். நீங்க செத்து போன பட்டு போன மரத்தை ஆராய்ச்சி பண்ற மாதிரி எப்படிங்கிற. அப்புறம் கேள்வி கேட்டு சிரிச்சாரு. இதுக்கெல்லாம் விட தெரியாதுங்கட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் விட தெரியாது அப்படின்ட்டாரு. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா எதை கட்டினாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அதை பாத்துக்குங்க, நான் பாத்துட்டேன். ஆமா இந்த மாத்திரை எதுக்குனாலும் அவன் எதை கொடுக்குறான் மருந்து கம்பெனில தான் இவங்க விற்கிறான். அவர் சொல்றாரு எனக்கு சக்கரை நோய் இருக்குது, நான் டாக்டர் மருத்துவர்கிட்ட போனா நீ சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடுன்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் சாப்பிடுறது நாய் போச்சு, மருந்து எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு அவர் வெளியே வந்துட்டாரு. நான் ஏன் அதுக்கு செலவு பண்ணணும், நான் செத்து போறதை பத்தி பிரச்சனையே இல்ல, ஏன் செலவு செய்ய சாகணும், நான் செத்து போறது நாய் போச்சு, சரி நான் எதுக்கு இந்த செலவு பண்ணி சாகணுங்கிறாரு. இப்ப நான் சாகாம தானே இருக்கிறேன். ஆமா 6 வருஷம் நான் சாகாம இருக்கிறேன். காசு கடைசியில போய் ஊடகாடெல்லாம் வித்து கட்டிவிட்டு வந்துடுறான். இப்ப வீடு புதுசா வீடு கட்டிட்டாரு. இப்ப எவர சொல்றாரு காசு மிச்சம் பண்ணி ஊட கட்டிட்டாருங்கிறாரு. அந்த காசுல வீடு கட்டிட்டாங்கிறாரு. அப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருந்தாரு. அப்ப அங்க ஆமா ஆமா அந்த வீடு ஆமா அந்த வீடு தானே. அப்புறம் பார்த்தா அது இன்னைக்கு அப்ப நான் வாங்கி அப்ப எங்கிட்ட கையில கொஞ்சம் காசு இல்ல. நான் அப்ப நான் இந்த மருத்துவத்துல தான் இருக்கேன். அப்ப கொஞ்சம் நினைச்சிருந்தேன்னா நானும் வாங்கியிருப்பேன். அப்ப அந்த கையில காசு சேரல. இல்ல அவரு கூட பக்கத்துல நானும் வாங்கியிருப்பேன். அவர் 3.5 சென்ட் வாங்கினாரு. இப்ப அந்த இடம் வந்து எவ்வளவுன்னா 1 கோடி 60 லட்சத்து 70 லட்சத்துக்கு போகுதுங்கிறாரு. அப்ப வாங்குறப்ப வெறும் ஏக்கரா அந்த ஒரு சென்ட் 1 லட்சம், சென்ட் 1 லட்சம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப சென்ட் 20 லட்சம். இந்த காசெல்லாம் மிச்சமா ஏற்கனவே பென்ஷன் வாங்குறாரு, சம்பளமே 50,000 வாங்குறாரு. அதெல்லாம் வாங்கி கீங்கி இப்ப எப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது அப்ப இன்னைக்கு விலை அப்ப 1 லட்சம், இப்ப அது 60 லட்சத்துக்கு போகுதுங்கிற. அடங்க ஒக்கமாக்கா என்னடா இது. நான் வாங்கின இடமா 50 லட்சத்துக்கு போகுதுங்க.
நான் 100 சென்ட் இவரு 3 சென்ட் நான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். வீடு கீடு எல்லாம் இருக்கு, சகலம் அங்க இருக்குது. 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு அது விலை வந்து 40 லட்சம். இன்னைக்கு பயங்கர ரேட்டு ஏறிட்டே. ரோடு போட்டாச்சு. ரோடு யாரு விமானம் வந்து இறங்குற மாதிரி ரோடு போட்டானுங்க. விமானமா வந்து இறங்கல, அப்படி தரமா ரோடு போட்டானுங்க. தார் சாலை. அதனால புரியுதுங்க ஐயா, எல்லாமே புரியுது. இது வந்து மனமது செம்மையானால் ஆமா, மனம் வந்து இந்த மனம் வந்து 5ஆ பிரியுதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. மனம் 1ஆ இருந்தா பரவாயில்ல, மனம் 5ங்க. அதுல மாட்டிக்கிட்டான். மனம் விட பகுத்தறிவு 6 அறிவுன்னு சொல்ற மாதிரி மனமும் 5ஆ பிரியுது. அதுதான் மாட்டிக்கிட்டானுங்க. அந்த மனம் 5 பிரிவை அதை வந்து கண்டுபிடிச்சவனே வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிக்கிறான். யாரு? இவனுக்கு 5ன்னு சொல்லிட்டானுங்க. பதஞ்சலி 5ன்னு சொல்றாரு. பதஞ்சலி அவர் பதஞ்சலி வந்து வட இந்தியால இருந்து வர்றாரு. திருமலர் வட இந்தியால இருந்து வர்றாரு. இந்தியாங்கிற பேர் அப்ப கிடையாது. வடகையிலம் தென் கையலம், அவ்வளவுதான். வடகையலம் அது பேர், கையலம் தான் பேரு. நம்ம இந்தியாங்கிற பேரே இந்தியாங்கிற பேரு வெளிநாட்டுக்காரன் கொடுத்தாதான். இந்தியாங்கிற பேரு வெளிநாட்டுக்கு. அந்த ஹிந்து வாயில வராதுங்க. சிந்து தான் ஹிந்துவா மாறிடுது. சிந்து ஹிந்துங்கிற பேரு எந்த தமிழ் இலக்கியத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ் இலக்கியத்துல ஹிந்துங்கிற பேரே கிடையாது. அதே மாதிரி திராவிடங்கிற பேரும் கிடையாது. அது சமஸ்கிருதம் முடியும். திராவிடம்னா சமஸ்கிருதம் முடியும், அந்த பேரும் கிடையாது. தமிழர் நாகரிகமே தவிர மற ஆரிய நாகரிகம் கிடையாது, திராவிட நாகரிகமும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் இல்லாதல அரசியல்வாதிகள் போற தன் வசதிக்கு மக்களை ஏமாத்துறானுங்க. அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்த முடியாதுங்க. இயற்கை எப்படி ஏமாத்து? இயற்கை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே போயிட்டே இருக்கும். இயற்கை நீங்க தோண்டி பார்த்தா கண்டுபிடிச்சிருவானா? 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தறிவு. எனக்கு 20,000 ஆண்டுக்கு முன்னாடி தொல்காப்பியம் வந்தாச்சுங்கிற. 12,000 15,000 ஆண்டு தொல்காப்பி எடுத்தறிவு பெற்ற நாகரிகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அகத்தியம், அதுக்கு முன்னாடி மயன் 20,000 ஆண்டு, ஏறத்தாழ 16,000 ஆண்டு ஆச்சு. மயன் அவன் தான் சிற்பக்கலையில தொகுத்த. சிற்பக்கலை, கட்டடக்கலை, வானியல் கலை, ஐந்திர வல்லமை, பிரணவ பேதம் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சாதான். அப்ப அது புரிந்து கொள்ள முடியாத தமிழுங்க. அதெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம இன்னால குவாண்டம் பிசிக்ஸ் நாம பேசிட்டு இருப்போம். இவர் சொன்ன மாதிரி, திருலோக சுந்தர மாதிரி பகுத்தறிவின் பேசி நீ விஞ்ஞானியா மாறி இருக்கணுங்க. பகுத்தறிவு பேசுற போது விஞ்ஞானியா மாறி இருக்கணும்ல. விமானம் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்ல பகுத்தறிவு பேசுற பூரா. பகுத்து அறிவர் தானே குவாண்டமுக்கு போயிருக்கணும். அவங்க குவாண்டத்துக்கு போயிருக்கணும். அலை துகளுக்கு போய் நிறுத்தி காட்டியிருக்கணும் இல்ல. இன்னும் மருத்துவரா மாறி இருக்கணும், புதுசா கண்டுபிடிச்சிருக்கணும். அது விட்டு போட்டு என்னையே பண்றீங்க எல்லாமே. அப்ப பகுத்தறிவு எல்லாத்துக்கும் தானே இருக்குது. பகுத்து அப்படின்னா என்னது? நாலேஜ். ஆமா, பகுத்து அது அறிதல் வேற சொல்லியிருக்காங்க. அப்ப பகுத்தறிவுனா அப்ப என்ன பகுத்தறிஞ்சாங்க அப்படின்றதுதான் கேள்வி. சும்மாப்பா எதே ஒண்ணு மறுக்கிறதா? கடவுள் இருக்கிறா இல்லைங்கிற அது தமிழ் புராணத்திலே இருக்குதே. வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயராகி உண்மையுமாய் இன்மையுமான்ட்டா. அதிலே உண்டு இல்லை. ஆமா, நீ என்ன புதுசா இல்லைன்னு சொல்லியாச்சு. அது உண்டு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எஸ்ஆர்னோ சொல்லியாச்சு, பிளஸ் மைனஸ் சொல்லியாச்சு. அருவாய் உருவாய் இலதாய், அருவாய் உருவாய் உளதாய் இலதாய் மணியாய் மலையராய், அதையும் சொல்லிட்டா. நீ என்ன புதுசா சொல்ற? அப்புறம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையும் சொல்லிட்டான், அதையும் சொல்லிட்டான். அப்புறம் நட்டகல்லி தெய்வம் என்று 4 புஷ்பம் பாட்டு, நட்டகல்லி தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முடமன்று சொல்லு மந்திரம் ஏதாட நட்டகல்லும் உள்ளிருக்கும் நாதங்க, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி அறியுமோ கரிச்சிவை அறியுமோன்னு எழுதிட்டான். அடே எல்லாம் உள்ளம் தான் கடவுள்ட்டான். அது என்னடா நீ நட்டகல்ல வச்சுக்கிட்டு மேல பூவை போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கிறா. இது சித்தர் தாங்க, சிவவாக்கியர் சேர்றாரு. என்னடா கல்லை வச்சுட்டு மேல பூவை போட்டு ஆட்டிட்டு இருக்கிறியா, அது என்னடா பேசுமாங்கிறான். அப்ப சித்தர்கள் தான் பெரிய பகுத்தறிவாளர்கள் இப்போ எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா, அவன் அட்வான்ஸ்டு சித்தர். அவன் இவன் அது தனி நாகரிகம் அது. அவன் அதனால இந்த தொந்தரவே வேணான்னு காட்டுக்கு போயிட்டான். காட்டுல உட்காந்து அப்படி வந்து இப்ப மெய்யறிவாளர் வந்து அந்த இந்தியா பூரா சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அது தமிழ் தெரிஞ்ச சித்தர் இருக்கிற, தமிழ் தெரியாத சித்தர் இருக்கிற. அப்படி வர்றவதான் அந்த பாபகாரி பாபா. அங்க ஃபுல்லா அது யோகிஸ்ன்னு சொல்றாங்க, இங்க ஃபுல்லா சித்தர்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும். என்ன அவனுக்கு விவரம் தெரியாது, இவனுக்கு விவரம் தெரியும். அவ்வளவுதான். அவனுக்கு விவரம் தெரியாது, இவன் விவரமா எழுதி வச்சிருப்பானா. அவனுக்கு ஒன்னும் தெரியாது. அதனாலதான் விவேகானந்தருக்கு அந்த பாபகாரி பாபா சொல்ல தெரியல.
இல்லடா விவரம் சொல்லியிருப்பான்ல, சொல்ல தெரியல அவனுக்கு. ஆமா. திருவருவும் தெரியாது அவனுக்கு, திருக்குறள் தெரியாது, திருமந்திரம் தெரியாது, 15 எதுவுமே தெரியாது. அந்த ம். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எழுத்தறிவே கிடையாது அவனுக்கு. ம். ஏதோ குருட்டடியா மாத்திடுச்சு. ம். அப்படி வர்றவங்க தான் சில பேர் நோய்வாய்ப்பட்டாலும் அப்படி மாட்டிருங்க. நோய்வாய்ப்பட்டுனா கூட மனம் வேதனைப்பட்டாவோ நோய்வாய்ப்பட்டாவோ அது அவன் தண்ணீரை அருந்தி இருக்கணும். அந்த குருட்டடியே தண்ணீரை அருந்தி 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 அது சரியாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் டக்குன்னு நின்று அதோட நிரப்ப கடைசி நேரம் இங்க திருப்பிடுவான், கடவுள் மேல எண்ணத்தை திருப்பிடுவான். ஒரு ஒற்றை புள்ளி, கடவுளுங்கிற ஒற்றை புள்ளி, அது ஒரு சிங்குலாரிட்டி, அந்த ஒற்றை புள்ளியில திருப்பிடுவான். திருப்பிட்டு உட்காந்துக்குவோம். அப்புறம் சாப்பிட்டா எங்க உடம்பு ஏத்துக்காது, உடனே தானம் பண்ணிடுவான். சாப்பிட்டா உடம்பு ஏத்துக்காது, உடனே தானம் பண்ணிடுவோம். கேட்ட கடவுளுக்கு நினைச்சிட்டு இவனுக்கு தானம், இவனுக்கு உடம்பு ஏத்துக்காதனால தானம் பண்ணிட்டான். அவ்வளவுதான். அப்புறம் தான் சேர்த்து வச்ச காசு என்ன பண்றது, சேர்த்து வச்சது என்ன பண்றது? ஆமா, இப்ப யாருக்கே கொடுத்துட்டு போலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஓனவன திருப்பி விட்டான். வழிய போய் கொடுத்துருக்காங்க அந்த பவகரி பாபாவுக்கு, மக்கள் வழிய போய் கொடுத்துருக்காங்க. இப்ப சாப்பிட்டா உடம்புக்கு சேராதுனால திருப்பி விட்டாங்க. காக்காய்க்கு நரிகளுக்கு தானம் பண்ணிட்டான். இப்படித்தான் தானம் போயிருக்கு. அதுலதான் அது அப்படிதான் தானம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆமா ஆமா, அதாவது எனக்கு தேவையில்லை நீ வச்சுக்க, உனக்கு அந்த சக்தி இல்ல, உனக்கு வந்து போய் எடுக்கிற சக்தி. அதாவது ஊனமுற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் அந்த வயதுல இப்ப ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு அந்த உடம்ப வந்து மனதை கட்டுப்படுத்துற அளவுக்கு அந்த தெம்பு இருக்காது. சிலவங்களுக்கு எல்லாராலையுமே இதை செஞ்சிட முடியாது இல்லையா, அந்த உடம்ப இழைச்சி எடுத்துட்டு வர்றதுக்கு. சோ அந்த யோகத்தை பயில முடியாதவர்களுக்கு, மனதை அடிப்படையாத சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெறும் தண்ணியோ காய்கறியோ கொடுத்து உடம்பை இழைக்க முடியாதவர்களுக்கு மேபி இதை கொடுத்து அன்னதானத்தை மட்டும் பண்ணிருக்கலாம். அப்ப கூட சோறு இருந்திருக்காது. அப்ப கூட அந்த காலத்துல கூட சோறு இருந்திருக்கா, சோறு கல்ச்சர் வந்தது இப்பதானே வந்திருக்கும். அப்ப அந்த காலத்துல வந்து சோறு இருந்து வெறும் களியும் கம்மங்களியும் கூழும் கேப்பையும் தான் இருந்திருக்கும் இல்லையா. கம்மங்களி கூழுக்கு அதுல மேல இந்த நார் சத்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நார் சத்தை எடுக்கிறது அரிசியில மட்டும்தான் நார் சத்தை எடுத்துருவாங்க. அதாவது படுபயங்கரமான ஆபத்து. ராகி வந்து பிரிக்க முடியாது, ராகி பிரிக்க முடியாது. கோதுமையில பிரிச்சிடறான். ராகி கம்பு இதெல்லாம் தோலை பிரிக்க முடியும், இதெல்லாம் தோலை பிரிக்க முடியாது. அதையும் பிரிச்சிடுவான். ஆமா ஆமா, அதை பிரிக்க முடியாது. வேக வச்சு நீங்க பிரிச்சு, நீங்க சோளத்தை வேக வச்சு அமுத்தின டக்குன்னு பிரிக்க வரும். காஞ்சி வச்சுன்னு பிரிக்க முடியாது, காஞ்சி போனா அவ்வளவுதான், பிரிக்க முடியாது. அதனால காய வச்சு அரைச்சிடுறானுங்க. அதை காய வச்சு அரைச்சிட்டு அது சாக்லேட்டோட கலந்து நக்கிட்டு இருப்பானுங்க. இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் கண்டுபிடிச்சது, ஹார்லிக்ஸே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுதான். ஹார்லிக்ஸுங்கிறது சோளத்தை நக்கறது தான், வேற ஒண்ணும் இல்ல. லிக்குன நக்கறுதல், லிக்குன நக்கறுதல், ஹானுன சோளம். சோளத்தை நக்கிறது பேரு, அது பேரு சோள நக்கினே பேரு. சோளத்தை நக்கினால் சோள நக்கி. நீங்க குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்க நக்கி நக்கி திம்பாங்க, அப்ப கரெக்டா தான் பேரு வச்சிருக்கிறேன். குழந்தைகள் ஹார்லிக்ஸ் கொடுக்க நக்கு நக்கு நக்கிற மாதிரி பேரு பேரு அப்படித்தான் ஹார்லிக்னே வச்சிருக்கேன். சோளத்தை நக்குடு அப்படி, சோளத்தை நக்கு அப்படிங்கிறான், சோளத்தை நக்குங்கிறான். அதேதான் கரெக்டா பேர் வச்சுட்டான். அந்த இனிப்புக்காக திங்கிறான் அந்த இனிப்பு சேர்த்துறான் பாருங்க. அதுலதான் கொக்கோ கலந்துருவான், கஃபீனை கலந்துருவான், அதுலயே போதை பொருளை கலந்துருவான், அது கஃபீன் கலந்துருவான். சாக்லேட், அந்த சாக்லேட்டுங்கிறது கொக்கோங்கிற ஒரு போதை பொருள். கொக்கோ, சாக்லேட்டு, கஃபீன். அப்ப இந்த காஃபி இருக்கு பாருங்க, காஃபி கொட்டை, அதுல கருக வறுத்தா, அது கருக வறுக்கிறப்போ ஒரு மாதிரி மணக்குது பாருங்க, குரு. நீங்க எந்த விதைய மறுத்தா, ஒரு விதைய வருங்க, ஒரு சோளத்தை வருங்க, ஒரு மாதிரி அந்த அது கொக்கோ தான். அதெல்லாம் அதுல அடர்த்தி எதுல அதிகமா இருக்குன்னு பார்ப்பான், எதுல வந்து கான்சென்ட்ரேட் அதிகமா இருக்குன்னு பார்ப்பான். அந்த கான்சென்ட்ரேட் இருக்கிற விதைய எடுத்துக்கிறது தான் எல்லாத்துலயும். அந்த அதனுடைய ஆமா அதிகமா இருக்கிறது எதுன்னு பார்ப்பான். லாபம் வரணும் இல்ல, அந்த டென்சிட்டி எது அதிகமா இருக்குதோ அதுல அதிகமா இருந்த குறைந்த முதலீட்டில் அதிக போதை, குறைந்த முதலீட்டில் அதிக போதை. வறுத்தா தான் அந்த முருகல் வாட வரும். டீ குடிக்க முடியாது இல்லைன்னா அந்த வறுகள் வந்தா தான் அந்த இது வரும், அந்த போதை ஏறும். அப்படித்தான். அதனால நம்ம அப்படியே நேரமாயி போச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் நாம் சந்திப்போம். அதனால நம்ம வந்து 1 மணி நேரம் ஆயிடும். அடேங்கப்பா, அப்படி 50 நிமிஷம் ஆகி போச்சு. அப்ப
இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலவாய் மலம் நாற்றம் எவன் நீங்கிறான் அவன் தான் பகுத்தறிவாளன். உண்மையான பகுத்தறிவாளனுக்கு அவ்வளவுதான். வாய் மலம் நாரக்கூடாது, வாய் நாரக்கூடாது. வாயில மலம் நாற்றம் அடிச்சாவே அவன் முட்டாள். அது இல்லாதவன் முட்டாள், இது இல்லாத முட்டாள்னு சொல்லாம அதெல்லாம் முட்டாள் கிடையாது. எந்த முட்டாள்னா, முதல்ல வாய் எவனுக்கு மல நாற்றம் அடிக்காம இருக்கிறதோ அவன் தான் அறிவாளி, மற்றவன்லாம் முட்டாள். ஆகினால அந்த மல நாற்றத்தை எடுப்பதற்கு நீரை மருந்தாக அருந்தி ஒருவேளை உணவு, நீங்க ஒருவேளை உணவு அருந்திட்டு நீரை மருந்து அருந்திட்டே வந்தீங்கன்னா அந்த உணவு வெளியே போறதுக்கு அப்புறம் வள்ளுவரே சொல்றாரு ஒரு இடத்துல. வள்ளுவரே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உண்டது உடலை விட்டு நீங்க ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. காமத்து பால் எழுதியிருக்காரு. ஒரு தலைவியும் பிரிஞ்சு சேரணுங்கிறாரு. ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி சேரணும்னா, உடல் எப்படி உணவு உடலை விட்டு நீங்கினால் எப்படி இன்பம் உண்டாகுமோ அதே மாதிரி தலைவனும் தலைவி பிரிந்து விட வேண்டும், பிறகு சேர வேண்டும், பிரிய வேண்டும், சேர வேண்டும், இடைவெளி வேணுங்கிறாரு. எது உணவை உண்டால் அந்த உணவு உடலை விட்டு நீங்கினால் இன்பம் உண்டாங்கன்னு எழுதுறாருங்க. அருமையா எழுதியிருக்காரு. உணவு உடலை விட்டு நீங்கினா உணவு உடலை விட்டு நீங்கினால் இன்பம் உண்டாகுவதை போல தலைவனும் அவ்வப்பொழுது உடலை விட்டு நீங்க வேண்டும். சும்மா கட்டி பிடிச்சிட்டே இருக்காதீங்க, கட்டி பிடிச்சிட்டே இருக்காத முண்டவன்னு சொல்றாரு. என்னது இதுக்கு உணவை சொல்றாருங்க. உணவை கேட்கிறார். உணவு அந்த காமத்தை போல எதுக்கு உணவு வந்தது? இதை நீக்கணும். 133வது அதிகாரத்தை படிங்க. 133வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. 133வது அதிகாரம் அதுல படிச்சு பாருங்க. பாக்குறேன். அதுல எழுதியிருக்காரு. அதுல உணவை பத்தி பேசுற. காமத்து பால் எங்க உணவு வந்துச்சு? அதான் பாருங்க. எங்க வேணா சேர்த்துறாரு பாருங்க. சரி, அப்ப அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டால் உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் உணவை போடாதீங்க. அதான் அதுக்குதான் சொல்றாரு. ஆமா, அடுத்த உணவு எப்ப போடணும்னா, ஏற்கனவே போட்ட உணவு உடலை விட்டு நீங்கினது பிறகு நீங்க முயற்சி பண்ணுங்கிறாரு. அப்ப உடலை விட்டு நீங்கினால் இன்பம் உண்டாவதை போல தலைவியும் உடலை விட்டு நீங்கி சேர வேண்டும்ங்கிறாரு. அதுக்கு இடைவெளி வேணும், இதுக்கும் இடைவெளி வேணும். அந்த மாதிரி தான் மீண்டும் சந்திப்போம். நன்றி.